டெஃபினட்டா வந்து இன்னைக்கு வரக்கூடிய ஒரு ஸ்பீக்கர் வந்து ஒரு பினாமினல் ஸ்பீக்கர், இன்டர்நேஷனல் ஸ்பீக்கர். ஸோ சென்னையில இருந்து நமக்கு ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் ஐடியா, நாலேஜ், அதே மாதிரி வந்து ஒரு குவாலிட்டியான ஒரு டீம் எப்படி கொண்டு போறது, ஸோ எல்லாமே நமக்கு இன்னைக்கு சொல்ல இருக்காரு. ஸோ அவரை பத்தி நான் அவரோட ப்ரொஃபைலை எடிஃபை பண்ணணும்னா ஸோ அது ஒரு 5 மினிட்ஸ்ல செய்ய முடியாது. ஸோ அவ்வளோ ஒரு ஹிஸ்டரி பண்ணியிருக்காரு, அவருடைய ப்ரொஃபஷனா இருக்கட்டும் இல்ல டிஎக்ஷனா இருக்கட்டும். ஸோ அதுல மெயின் அவர் பண்ண ஹிஸ்டரிய சில துளிகள் வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஸோ இவர் பிறந்தது வளர்ந்தது பார்ன் அண்ட் பிராட் அப் வந்து பார்த்தோம்னா சிக்மங்களூர் அப்படிங்கிற ஒரு சின்ன வில்லேஜ்ல கர்நாடகால. அதுக்கப்புறம் படிப்படியா வளர்ந்து மைசூர் யூனிவர்சிட்டியில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் கோல்டு மெடலிஸ்ட், எம்ஏ பிஏ அண்ட் எம்ஏ எக்கனாமிக்ஸ்ல. ஸோ ஒரு பொருளாதார ஆசிரியரா இன்னைக்கு வளர்ந்து இன்னைக்கு பெரிய லெவல்ல நிறைய மாணவர்களுக்கு இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனா விளங்கக்கூடியவர். ஸோ அதுக்கப்புறம் சென்னையில மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில எம்ஃபில் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஸோ டிபி ஜெயின் காலேஜ்ல ஒரு ப்ரொஃபஸரா உள்ள நுழைந்து ஸோ அவரோட பணிகள் சிறப்பா இருந்ததுனால நிறைய அவருடைய மாணவர்கள் வந்து பெரிய லெவல்ல சக்சஸ்ஃபுல்லா மெரிட் ஸ்டூடெண்டா எமர்ஜ் ஆனதை அந்த கல்லூரி பார்த்ததுக்கு அப்புறம் இவரை மேலும் மேலும் ப்ரொமோட் பண்ணாங்க. ஒரு ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்டா இருந்தாரு, ஹெச்ஓடி, தென் பாத்தீங்கன்னா வைஸ் பிரின்சிபலா வந்து ப்ரொமோட் ஆனாரு. ஸோ ஆல்மோஸ்ட் அவரோட கேரியர் 1978ல ஆரம்பிச்சு ஒரு 35 ஆண்டுகளாக ஒரு சிறப்பா அவருடைய பொருளாதார ஆசிரியரா வந்து இன்னைக்கு வளம் வந்தாரு. ஒரு பீரியட்ல அவரோட எப்பவுமே அவரோட மீட்டிங்ல சொல்லுவாரு, 90ஸ்லயே அவரோட டாக்ஸ் பெய்டு நெட் இன்கம் மோர் தென் 1 lakh அப்படின்னு சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு சேலரியில இருக்கும் பொழுது ஒரு பென்ஷன் வரக்கூடிய அந்த ஜாபை விட்டுட்டு இன்னைக்கு டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரிக்கு இன்னைக்கு வரத்துக்கு அவருக்கு எப்படி ஒரு மைண்ட் செட் வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு ஜாப்ல ஒரு லிமிட் இன்கம்ல தான் இருக்க முடியும், லீவரேஜ் கிடையாது, டைம் ஃப்ரீடம் கிடையாது, ஒரு ரிச் கிளாஸுக்கு நம்மளால போக முடியாதுங்கிறத 90ஸ்ல வந்து அவர் ரியலைஸ் பண்ணாரு. ஸோ அதுக்கப்புறம் 2000ல டிஎக்ஷனை இந்தியாவுக்கு பல போராட்டங்களுக்கு அப்புறம் முதல் நபரா, ஃபாதர் ஆஃப் நெட்வொர்க்கர்னு சொல்லலாம் டிஎக்ஷன் இந்தியாவுக்கு. ஸோ இன்னைக்கு ஆரம்பிச்சு டில் நவ் வரைக்கும் ஓயாத டே அண்ட் நைட்டு. ஸோ இன்னைக்கு இந்த லாக்டவுன்ல கூட ஸோ ஒரு நாள் கூட விடாம கண்டினியூவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம் செய்யறாருன்னா டிஎக்ஷன் வேர்ல்டுல எனக்கு தெரிஞ்சு இவரை தவிர யாருமே இல்லைன்னு நான் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு அந்த அளவுக்கு ஒரு ட்ரெமெண்டஸான ஒரு முன்னோடி, ஒரு மென்டர். ஸோ இன்னைக்கு நம்மளிடையே ஒரு பெரிய லெவல்ல நமக்கு வந்து ஒரு லீடர்ஷிப் நமக்கு கொடுக்க இருக்காரு. ஸோ இன்னும் அவரை நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு மோர் தென் இன்னைக்கு நம்ம கண்ட்ரியோட பிரதமர் கூட சில இவ்வளவு நாட்டுக்கு அவர் போனதில்லை. இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 75 நாடுகளுக்கு மேல இன்னைக்கு த்ரூ டிஎக்ஷன் வாய்ப்பு மூலமா இன்னைக்கு பிரயாணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இன்னைக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு ஏதாவது ஒரு டைரக்ட் செல்லிங் நெட்வொர்க் கம்பெனில இவ்வளோ விதமான நாடுகளுக்கு போன அப்ளைன்ஸ் யாராவது நீங்க காமிக்க முடியுமானா டெஃபினட்டா முடியாது. ஸோ இவ்வளவு நாடுகளுக்கு கண் முன்னாடி நம்ம எல்லாத்துக்கும் இன்னைக்கு வீட்டுக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து அவர் வந்து நமக்கு நாலேஜ் கொடுக்க ரெடியா இருக்காரு லைவா. ஸோ மோர் தென் 75 கண்ட்ரீஸ்க்கு மேல பிரயாணிச்சுற ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு டைனமிக் லீடர். ஸோ அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஒரு நாலேஜை இன்னைக்கு வந்து கொடுக்கறதுக்கு ஸோ இன்னைக்கு ஒரு ஆர்விசி அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷனை உருவாக்குன ஒரு ஃபவுண்டர்னு சொல்லலாம், ரத்ன வசுபால் கிரியேஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் மூலமா இன்னைக்கு டிஎக்ஷன் வேர்ல்டுல என்ன அவர் செய்திருக்காருன்னா பல மில்லியன் மக்களை ஒரு சாதாரணமா ஒரு 6%ல தொடங்கின ஒவ்வொருத்தரையும் இன்னைக்கு மில்லியனீரா மாத்திருக்காரு. அவங்களோட வாழ்க்கையில பினான்சியல் ஃப்ரீடம் அடைய வச்சிருக்காரு. அவங்களோட ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் இன்னைக்கு உருவாக்கி கொடுத்திருக்காரு. ஸோ இன்னும் நிறைய ஃபியூச்சர்ல நிறைய ஜெனரேஷனுக்கு இன்னைக்கு இந்த அற்புதமான டிஎக்ஷனோட சிஸ்டமை முறையா யூடியூப் லைவ் மூலமா இன்னைக்கு நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைனமிக்கான ஒரு ஸ்பீக்கரை நம்ம இன்னைக்கு
வெர்ச்சுவலா நம்ம இன்னைக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு அவரோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒர்க்கர் ஆர் ஓனர். ஓகேங்களா? அதாவது தொழிலாளியா நம்ம இருக்கணுமா, முதலாளியா நம்ம இருக்கணுமா? ஸோ சாய்ஸ் இஸ் யோர்ஸ். ஓகேங்களா? முடிவு உங்களுடையது அப்படிங்கிற ஒரு டாபிக்ல நமக்கு பேச இருக்காரு. ஸோ இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல எப்பேற்பட்ட ஒரு ஹிஸ்டரி செய்திருக்காருன்னா, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார் ஏஜென்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டார் ரூபி. ஸோ இப்படியே நம்ம பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட் கிரவுன் அம்பாசிடரா இன்னைக்கு வந்து இந்தியாவில் இருக்காரு டிஎக்ஸ்என் இந்தியால. ஸோ டிஎக்ஸோட வேர்ல்டு டர்ன் ஓவர் ஆல்மோஸ்ட் 1.2 பில்லியனுக்கு மேல இருக்கு. ஸோ அதுல பாதி டர்ன் ஓவர் வந்து இப்ப வரக்கூடிய ஸ்பீக்கரோட ரூட்ல தான் இன்னைக்கு வந்து டிஎக்ஸ்என்ல இன்னைக்கு வளர்ந்திருக்கு. அந்த அளவுக்கு 50% growth டிஎக்ஸ்எனுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண ஒரு டைனமிக்கான, ஒரு எந்துவான, ஒரு யங்கான, இளமையான ஒரு லீடர். ஸோ அவரை நம்ம இன்னைக்கு கூப்பிட இருக்கோம். ஸோ அவர் கண்ட்ரி மென்டர். So on the way from Chennai, so Professor K.N. Vasupalaya sir, first Crown Ambassador DXN India, welcome onto the virtual stage. So the stage is yours, Professor. Carry on. Thank you, Mr. Balu. And so nicely you have introduced the profile of me, and thank you very much. இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரைட்வே இந்த பிஸ்னஸ் ஃபோக்கஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா நான் சூஸ் பண்ணியிருக்கிற டாபிக், நீங்கள் முதலாளியாக இருக்கணுமா தொழிலாளியாக இருக்கணுமா? பிகாஸ் நம்ம பிறந்த நாள்லேருந்து நம்ம வாழ்க்கையில் 95% பீப்புள், 95% தான் ஆக்சுவல் சக்சஸ்ஃபுல் பீப்புள். 5 to 6% தான் அவங்களுக்கு டோட்டல் ஒரு ஃப்ரீடம் இருக்கிறவங்களுக்கு. மீதி பேருக்கு அந்த ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் இல்லை ஈஸிலி. அதனால்தான் நான் என்ன சொல்கிறேன்னா, 95% பீப்புளோட மைண்ட் செட்டு ஏதாவது ஈவன் பிஸ்னஸ் பண்ணாலும் ஏதாவது ஒரு ஸ்மால் இது நம்ம பண்ண போகிறோம், ஏதோ ஒரு லைஃபுக்கு இன்னைக்கு வருமானம் வந்தால் போதும், ஃபேமிலியை ரன் பண்ணோம், மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம ஏதாவது மேக்கப் பண்ணோம், அந்த மாதிரி மைண்ட் செட்டு தான் இருக்கும். பட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆல் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ப்ரொடியூசிங் ஒன்லி ஜாப் சீக்கர்ஸ். இன்னைக்கு எல்லாருக்கும் மைண்ட் செட் யார் எடுக்கணும், அது சாதாரண ஒரு டிகிரிலேருந்து நீங்கள் எம்எஸ்சி எம்டி ஒரு பெரிய டாக்டர் ஆனாலும் கூட, ஆர் சார்ட்டர்ட் அக்கௌண்டோ எம்பிஏ பண்ணுறாங்க, எல்லாம் எது பண்ணாலும் நல்ல கம்பெனியில் ஒரு வேலையை வாங்கணும். நான் ஆர் ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யணும். நான் ஓனர் ஆனோம், முதலாளி ஆனோம் வந்து யாருக்கும் மைண்டுக்கு இப்போ இருக்கிற குப்பை எஜுகேஷன் சிஸ்டம்ல குப்பைன்னு தான் நான் சொல்கிறேன். ஐ எம் அன்ஃபார்ச்சுனேட், ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் 30 years. பிகாஸ் நமக்கும் யாரும் சொல்லிக் கொடுக்கல. நம்ம கூட அந்த மென்டாலிட்டி தான் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிரியேட் பண்ணோம். ஏன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டம் நமக்கு கொடுத்ததே பிரிட்டிஷர்ஸ். நம்ம ரூல் பண்ணியிருக்கிறோம். அவங்களுக்கு குமாஸ்தா தேவை இருந்துச்சு, வேற யாரும் இல்லை. அவங்களுக்கு எல்லாம் ஓனரோ என்டர்பிரினரோ பிஸ்னஸ் லீடர்ஸோ பிஸ்னஸ் மென்ன தேவையில்லை. அப்போ இங்கிலாண்டு நம்ம இங்கே நம்ம ரூல் பண்ணும்போது இங்கிலீஷ் பீப்புளுக்கு அவங்களுக்கு என்ன இங்கிலீஷ் இருக்கணும், போர்ச்சுகீஸ் இருக்கணும், சோ மெனி பீப்புள் ரூல்டு இந்தியா. அவங்களுக்கு மைண்ட் செட் என்னன்னா, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் வேணும், கணக்கு வைக்கிறதுக்கு, கணக்கு போடுறதுக்கு, வேறு வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு, சர்வீஸுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அப்படியாத எஜுகேஷன் சிஸ்டம், அவர் ஹோல் எஜுகேஷன் சிஸ்டம், த ஃபவுண்டேஷன் அந்த காலத்துல இருந்து, I am talking about 18th century, 19th century, even now 20th, 21st century தான் இப்பதான் சம் மாற்றங்கள் வருதுக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த முதலாளி மென்டாலிட்டியை கொண்டு வரணும் வந்து கவர்மெண்ட் இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியில முயற்சி பண்ற. அதுக்கு கூட மக்கள் ஒத்துக்க மாட்டாங்க. எனி சேஞ்சஸ் they are refusing to change. அதனால்தான் இப்போ ஈவன் நியூ எஜுகேஷனல் பாலிசியில லாட் ஆஃப் என்டர்பிரினோரியல் அவுட்லுக் கரிக்குலம் தான் கொண்டு வந்துட்டு இருக்காங்க.
பட் அதுக்கு மக்களை இன்னும் புரியல. அது ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம் தெரிஞ்சிடும். ஏன்னா இன்னைக்கு நமக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட்னா நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் மட்டும் இல்லை, ஸ்கில் டெவலப் பண்ணும், எந்த மாதிரி திறமையை டெவலப் பண்ணும். அது மைண்ட் செட் என்டர்பிரினியோரியல் ஓரியன்டட், பிஸ்னஸ் ஓரியன்டட், முதலாளி ஓரியன்டட். இப்போ அமெரிக்கால நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப்பு, ஜப்பான், ஜெர்மனி, ஈவன் சைனா எல்லாம் ரீசெண்ட் growth. ஒரு வீட்டுக்கு கூட தொழில் ஹெட் அங்கே தொழில் நடக்கும். ஒரு வீட்டுல என்ன சிறு தொழில்கள் இருந்தாலும் எதை எடுத்தாலும் கூட நீங்க ஒரு சின்ன குண்டூசி வேலை சைனா மேக். ஏன் வருது? they have made mass enterprisation of people. பீப்புளுக்கு என்கரேஜ்மெண்ட், நீ ஏதாவது தொழில் பண்ணும், ஏதாவது தொழில் பண்ணாதான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண முடியும், நம்ம நாடு டெவலப் பண்ண முடியும். இப்ப சைனா why conquered the whole world in export? One is competitiveness and second is the cost factor, மூணாவது ஸ்கில் ஃபேக்டர். இப்ப நிறைய பேர் சொல்றாங்க சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் ஆர் நாட் அப் டு த மார்க்கெட், லோக்கல், பட் தே ஹேவ் பீன் ஏபிள் டு பிரிங் மார்க்கெட்ல சீப்பஸ்ட் ரேட் ஆஃப் ப்ராடக்ட். ஈவன் அது வேற கண்ட்ரிஸ்க்கு எக்ஸ்போர்ட் பண்ணது இல்லை. ஏன் சொல்றேன்னா அந்த மைண்ட் செட்டா, இந்த ஒர்க்கர்ஸ் மைண்ட் செட்ல இருந்து முதலாளி மைண்ட் செட்டுக்கு, ஓனர்ஷிப் மைண்ட் செட்டுக்கு, பிசினஸ் மைண்ட் செட்டுக்கு, என்டர்பிரினர் ஆனம், நான் தொழிலாளி முதலாளி நம்ம ஒரு பிசினஸ் பண்ணி ஓனர் ஆனம், அந்த மைண்ட் செட்டுக்கு 70s அப்புறம் அவன் சைனீஸ் டெவலப்மெண்ட் பண்ண. இப்போ ஆல்மோஸ்ட் 50 years, 70s 80s போஸ்ட் மாவோ பீரியட். இப்போ மேக்சிமம் மில்லியன் இயர்ஸ் பில்லியன் இயர்ஸ் வேர்ல்ட்ல வந்துட்டு இருக்கிறதே சைனால, நாட் அமெரிக்கா, நாட் யூரோப். நம்ம அதை எக்ஸெப்ட் பண்ணோம். ஏன்னா மேலே எவ்வளவு கமெண்ட் பண்ணாலும் வாட் கைண்ட் ஆஃப் என்ன மாதிரி ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. இப்ப நம்ம என்னன்னா அந்த பிரிட்டிஷ் ரூல்னால, அங்கே பிரிட்டிஷ் ரூல் நடக்கல, ஃபாரின் ரூல் நடக்கல. ஏன்னா ஒரே கண்ட்ரி இந்த ஏசியா, சச் எ பிக் கண்ட்ரி வேர் ஃபாரினர்ஸ் ஆர் நாட் ரூல்டு. வை? பிகாஸ் அவன நாடு மேல இருக்கிற ஒரு அக்கறை இருக்கலையா, அது நமக்கு இல்லை. அதுதான் அன்பார்ச்சுனேட். நம்ம ஏன் முன்னேறல? அவன் நாடா எவனும் அட்டாக் பண்றதுக்கு. அப்ப கூட எம்பரர் பீரியட்ல சைனீஸ் ரெவல்யூஷன் ஸ்டார்டட் 1949. நான் இதெல்லாம் பிராக்டிக்கல் ரியாலிட்டி உங்களை முன்னால புள்ளி விவரங்களை வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 49, 50, 60, 70 ஆல்மோஸ்ட் 25 years கம்யூனிஸ்ட். தென் தான் லிபரலைசேஷன் அவனும் பண்ணான், ஓப்பனிங் ஆஃப் சைனீஸ் எக்கானமி. அதை பண்ணி அனுப்புறதான் குரோத் ஒன்று. ஜாக்மா, அலிபாபா எல்லாம் ஹிஸ்டரி. இன் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் மேன் இன் த வேர்ல்டு ஆயிட்டார். அலிபாபா ஓனர் ஜாக்மா, உங்களுக்கு தெரியும் அவரோட ஸ்டோரி. ஏன்னா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஜாக்மா கிடையாது, லட்ச கணக்கில் அந்த மாதிரி சிறு தொழில்கள், லட்ச கோடி கணக்கில். ஏன்னா 140, 150 crore பாப்புலேஷன், 50+ டுடே சைனா. அவங்களும் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னால் நம்ம ஏன் பண்ணலன்னா, நம்ம அந்த கன்சர்வேட்டிவ் மெத்தட் ஆஃப் பாலிசி எஜுகேஷன் அதுதான் கண்டினியூ பண்ணோம். அப்படி அது அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டியா முதலாளி பெட்டலே கிண்டல் பண்ணல. நமக்கெல்லாம் என்ன, ஏதாவது வேலை கிடைச்ச போது எவ்வளவு கிடைக்குது, எவ்வளவு வேணுமானா கொடுப்பேன். இப்ப சம்பளத்துல கூட நோ பார்கெயின். நீ என்ன கொடுக்குறையா, நான் அதுக்கு சரி வேலை செய்யறதுக்கு. ஏன்னா வேலை கிடையாது, என்ன வேணுமானா கொடு. அல்ல எவ்வளவு முட்டாளுகள் தான் சொல்றேன் நான், எகெயின் அண்ட் எகெயின் சொல்றேன். நம்ம ஆளுகள் பிஇ, எம்இ, எம்டெக், எம்பிஏ, பிஹெச்டி பண்ணி குப்பை வாடுறதுக்கு போறதுக்கு ரெடி இருக்கான். அது எவ்வளவு வாட்டி பேப்பர்ல வந்துச்சு எல்லா ஸ்டேட்லயும், எல்லா மாநிலத்திலையும். தமிழ்நாடுல அசம்பிளில மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட், மெயின்டெனன்ஸ் டாய்லெட்ல இருந்து இது எல்லாதும் கிளீனிங். அதுக்கு ஒரு வாட்டி எவ்வளோ 150, 200 வேகன்சிக்கு
more than 30,000-40,000 people applied தமிழ்நாடு அசெம்பிளியில். ஏன்? அரசாங்க வேலை, அது நீ 10,000 கொடு, 15,000 குப்பை வர்றதுக்கு அதில் அப்ளிகேஷன் போட்டவங்களை யாரு? 4,600 இன்ஜினியர்ஸ் போட்டிருக்காங்க. மீதி எல்லாம் நான் டிகிரிஸ் எல்லாம் கணக்கு, இன்ஜினியர்ஸ்ல 4,600 குப்பை வர்றதுக்கு. அப்படின்னு குப்பை வாடுறதுக்கு கூட எபிலிட்டி இல்லாத ஒரு எஜுகேஷன் சிஸ்டமா நாம ரன் பண்ணிட்டு இருக்கோம் வந்து நான் உங்க முன்னாலே வச்சுட்டு இருக்கேன். அதுக்குதான் நான் வரேன். ஓனர்ஷிப் என்ன இந்த இண்டஸ்ட்ரியில, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல, டிஎக்ஸ்எல்ல வாட் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்றதுக்காக நான் வந்துட்டு இருக்கேன். டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, தன்மானத்தோட நம்ம பிசினஸ் பண்றதுக்கு. ஏன்னா அவங்க மைண்ட் செட் என்னன்னா, ஒரு வாட்டி கவர்மெண்ட் வேலைக்கு சேர்ந்தா சம்பளம் மாசம் மாசம் ஏதாவது 15,000 வந்துட்டு இருக்கு. லைஃப் எப்படியோ ஓட்டலாம், லைஃப் எப்படியோ ஓட்டலாம்னு நினைக்கிறவங்கள நமக்கு இங்க தேவையில்லை. அதுதான் நம்ம தவறு பண்ணோம். நமக்கு நெருப்பு மாதிரி ஆள தேவை, இன்னைக்கு முன்னேறுது. அதுக்கு ஃபர்ஸ்ட் மைண்ட் செட் இருக்கணும். இது ஜாப் கிடையாது. நீங்க ஜாப் மென்டாலிட்டியில நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஒர்க் பண்ணீங்கன்னா, ஜாப் மென்டாலிட்டியில டிஎக்ஸ்ன்னு வந்தீங்கன்னா, நீங்க டோட்டலி வில் பி ரூயின்டு. நீங்க ஒரு காசு சம்பாதிக்க மாட்டாங்க. ஏன்னா அவன் என்ன நினைக்கிறா, யாரோ பண்ணுவாங்க, எப்படி மாச கடைசி ஆனா ஒரு சேலரி வரும். நம்ம வேலையில இருக்கும்போதும் எனதோ அதே மென்டாலிட்டி இருந்துச்சு. அது ப்ரொஃபஸரா இருக்கணும், ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆகணும், சேம் திங். 30th or 31st கணக்கு போட்டுட்டு இருப்போம் ஃபர்ஸ்ட்ல இருந்தா. ஏன்னா ஃபர்ஸ்ட் லாஸ்ட் மந்த் சேலரி ஓவர். மந்த் எண்ட் எப்படி ஆகுது, எவ்வளவு வருது, வருஷத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இன்ஃப்ளேஷன், இந்த வேலை வாய்ப்பு, இந்த விலை ஏறுதல், அந்த இன்ஃப்ளேஷன் ரேட் பார்த்து கவர்மெண்ட் ஏதோ எங்களுக்கு திராட்சை படிகள் கொடுப்பாங்க, சாக்லேட் போட்ட மாதிரி. அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ அடிஷனல் டிஏ வரும், டியர்னஸ் அலவன்ஸ். அந்த டிஏ எவ்வளவு வரும்? அந்த காலத்துல நமக்கெல்லாம் 7,000 ரூபாய், 8 ரூபாய், 15 ரூபாய், அதான் பெரிய அமௌண்ட். அடிஷனல் டிஏ அத பிரைஸ் ரைஸ் ஆகும்போது கொடுக்கும்போது அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இப்ப எல்லாம் விலை வந்து இப்ப டிஏ கண்ணா பின்னா ஏறி இருக்கு. ஏறிட்டாலும் கூட பீப்புள் காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆல்சோ ஹஸ் கான் அப். வாட் ஐ எம் சேயிங் இஸ், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம எப்பவும் நம்ம ஒர்த் என்னாந்து நம்ம கணக்கு போடல. ஃபர்ஸ்ட் திங், நீங்க இங்க சக்சஸ்ஃபுல் ஆகணுமா, நீங்க பில் கேட்டோட மேலே ஒர்த் இருக்கீங்க, ஆர் அம்பானியோட மேலே ஒர்த்து. அரே அம்பானி 500 ரூபாயில ஸ்டார்ட் பண்ணாங்க. புத்தி கொஞ்சம் யூஸ் பண்ணுங்க. அது இப்ப ஏதோ ஒரு தமிழ் சேனல்ல நான் தேடிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு தமிழ்ல பேசுறதுனால கொஞ்சம் தமிழுக்கு ஏதாவது கிடைக்குமா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆன்லைன். அப்போ நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருந்தேன், யூடியூப்ல சர்ச் பண்ணேன். ஒரு 4-5 ஸ்பீச் கிடைச்சிச்சு. அதில் பார்த்துட்டு இருந்தேன். ஒருத்தர் ரொம்ப நல்லா அழகா தமிழ்நாடு ஒரு யூடியூப் சேனல்ல அம்பானி லைஃப் பத்தி ஒன்லி ஒரு 15-20 மினிட்ஸ்ல அதை கொடுத்துருக்காரு. எனக்கு செலவு எனக்கு தெரியாத ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்லும் நான் அதுல இருந்து கத்துக்கிட்டேன். ஏன்னா அவர் 500 ரூபாயில பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாருன்னு எனக்கு தெரியாது. அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற பிசினஸ் நெய் விற்கிறதுன்னு எனக்கு தெரியாது. நான் டெக்ஸ்டைல் தான் நினைச்சேன். பிகாஸ் டெக்ஸ்டைல் வியாபாரத்துக்கு வந்த பிறகுதான் நான் அம்பானி பத்தி படிக்கிறது. 70s பப்ளிக் இஷ்யூ வந்துச்சு. அது பின்னாலே எவ்வளவோ பண்ணிருக்காரு தொழில். சின்னது 1958ல இருந்து ஃபர்ஸ்ட் நெய் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணாரா. நெய் வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணி அதுல சக்சஸ்ஃபுல் இல்லை. அதுக்கப்புறம் வேற ஏதோ சிறு தொழில்கள் நிறைய பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப். அப்பதான் அவரு ஏமனுக்கு போனாரு, பெட்ரோல் பங்க்ல வேலை செய்தாரு. இப்படி ஒரு 500 ரூபாயில வியாபாரம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிற ஒரு இந்தியன் முதலாளி 2,75,000 கோடி 2,75,000 கோடி ரூபாய் எசெட் விட்டு கிரியேட் பண்ணி டுடே. அம்பானி சாகும்போது 75,000 கோடி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் முகேஷ் அனில் எல்லாம் சேர்ந்துச்சு. இப்ப நெட்வொர்க் ரிலையன்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனி 2,75,000 crores. 500 ரூபாய். எவ்வளவு பேர் எவ்வளவு போராடி இருக்காரு, எவ்வளவு இது பண்ணிருக்காரு, எவ்வளவு பேர் அவர் கால் இழுத்திருக்காங்க, எவ்வளவு பேர் இவன் ஆனா எல்லாம் ஓல்டு இந்தியன் என்டர்பிரினர்ஸ். பழைய காலத்து எங்களுக்கு தெரியும். பழைய காலத்துல
டாடா பிர்லால இருந்து அந்த கோயங்கா இதெல்லாம் எவ்வளவு மீன்ஸ் எவ்வளவு பேர் அவரை இழுத்துட்டு, ஏன்னா இவன் வந்தவன், இவன் ஒரு நெய் வியாபாரி வந்து இங்கே என்ன பிசினஸ் பண்ண அவனை தூக்கி போட்டலான்னு என்ன ட்ரை பண்ணாலும் முயற்சி 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 போராடும். போராடுற ரெடியில இருந்தா உங்க கைக்கு ஒரு காசு வராது. காசு சம்பாதிக்கணும்னா போராடுறது ரைட் வே. ஃபோக்கஸ் ஆன் யுவர் இன்கம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் எனக்கு பணம் எல்லாம் வேணும். அவன் வேணவே வேணாம், அவன் நெட்வொர்க் சேர்த்தா கெடுத்து போடுவான். பணம் வேணாம்னு சொன்னவங்களும் தூக்கி வெளியே போடுங்க, நமக்கு தேவையில்லை. தே ஆர் த வேஸ்ட் டு திஸ் சொசைட்டி. பணம் யாருக்கு வேணாங்க? பணம் எல்லாருக்கும். அரசாங்க பணம் இல்லைன்னா செத்து போயிடும், அரசாங்கமே செத்து போயிடும். இந்த கொரோனா பீரியட்ல பாதி அரசாங்கம் செத்து போயிட்டு, லோன் எல்லா ஸ்டேட்டோட லோன் மல்டிப்ளை ஆச்சு. ஏன்? ரெவென்யூ ஹேஸ் கம் டவுன், கலெக்ஷன் இல்ல, இண்டஸ்ட்ரி ஸ்டாக்னன்ட் ஆச்சு, எக்கானமி ஸ்டாக்னன்ட் ஆச்சு. ரெவென்யூ ஆஃப் ஆன அரசாங்கத்தோட சிச்சுவேஷன் என்ன? சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட்டுக்கு எவ்ரிபடி, no government can run without money, no institution can run without money, no educational institution or any philanthropic institution. நீங்க எந்த இன்ஸ்டிடியூஷன் இருந்தாலும் சேரிட்டி பண்ணணும்னா பணம் வேணும். விதவுட் சேரிட்டி பில் கேட்ஸ் 75,000 பில்லியன் அமெரிக்கன் டாலர், 75 பில்லியன், 1 பில்லியன் 7,500 கோடி கணக்கப்படும். சேரிட்டிக்கு சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கு பணம் வேணும் இல்லை? அது எய்ட்ஸுக்கு அது கொடுக்கணும், கேன்சருக்கு அது கொடுக்கணும். கொடுக்குற ஒரு பெரிய மனநிலை ஒருத்தருக்கு தேவையில்லை. அவரு இருக்கணும். ஈவன் நம்ம இந்தியன் என்டர்பிரினர்ஸ் அசீஸ் பிரேம்ஜி எவ்வளவு போட்டு வச்சிருக்காரு? மோர் தேன் 15,000 crores சாஃப்ட்வேர் ஜீனியஸ். நாராயணமூர்த்தி எப்படி பண்ணிருக்காரு இன்ஃபோசிஸ்? கணக்கு போடுங்க. இப்போ பணம் இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியும்? என்ன மண்ணாங்கட்டி பண்ண முடியும்? பணம் இல்லைன்னா பணம் கூட அங்கே அவன் தஃபன் பண்ண முடியல. அவன் அங்கே பணம் கேட்டு அந்த வந்து அழுதுட்டீங்கன்னா சுடுகாடுல அவன் பணம் எடுத்துட்டு இல்லை. இன்னைக்கு அதுக்கு சிஸ்டமுக்கு நம்ம பிலேவ் பண்ணி யாரடா போயிட்டு இது பண்ணி நம்ம பெக் பண்ணி இது பண்ண முடியும். நம்ம ஏன் பணம் சேர்க்கல? யாரோட மிஸ்டேக்? யாரோட மிஸ்டேக்? இட் இஸ் யுவர் மிஸ்டேக். அங்கே போயிட்டு சுடுகாடுல 5,000 கேட்டா 10,000, அரே 5,000 10,000 கேட்டா நான் எல்லாம் 25,000 கொடுத்து வருவேன். என்னோட பணம் இருக்கு கொடுக்கணும். அவன் ஏழு, அவன் ஒன்றும் பெரிய பணக்காராது மில்லியனியராது பண்ணிட்டு இல்லை, ஏதோ ஒரு யார்தோ ஒரு கையில் இந்த பணம் இல்லை. இட்ஸ் ஆல் ரைட். அல்ல அதுக்காக நம்ம அதெல்லாம் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆர் எனிபடி ஆப்பர்ச்சுனிட்டியை இது பண்றதுக்கு. பட் மெயின் மிஸ்டேக் என்ன? நமது மிஸ்டேக். we have not made money. why you have not made money? நீங்க ஏன் ஏழையாதே இருக்கீங்க? அது எப்பாவது சிந்திச்சு பார்த்திருக்காங்களா பீப்புள்? அந்த சிந்தனைகள் வரணும். அதனால்தான் இன்னைக்கு ஒர்க்கர் ஆர் ஓனர் சாய்ஸ் இஸ் யுவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் திங். உங்களுக்கு அந்த முதலாளி மைண்ட் செட் வரலன்னா நீங்க தொழிலாளியாதான் இருப்பாங்க. எங்க எஜுகேஷன் சிஸ்டம் அதுதான் இப்ப கடைபிடிச்சிட்டு, அதுதான் சொல்லி கொடுக்குறாங்க. நல்ல மார்க் வாங்கு, ஏ கிளாஸ் வாங்கு, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வாங்கு, டிஸ்டிங்ஷன் வாங்கு. இதுக்கு நான் 2 கோல்டு மெடல் வச்சுட்டேன். அது தூக்கி நான் 2 கோல்டு மெடல்ல எவ்வளவு வெறுப்பு நான் கோல்டு மெடல் எடுத்த அப்புறம். ஏன்னா அப்போ நமக்கு எல்லாம் பிசினஸ் யாரும் சொல்லி கொடுக்கல, என்ன பண்றதுன்னு தெரியாது. 690 ரூபாய்க்கு நான் ஜாயின் பண்ணேன். அது கவர்மெண்ட் சேலரி. அப்போ 690 rupees கிராஸ் சேலரி. இதே டிபிஜன் கல்லூரி. நான் அதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆச்சு, அமெரிக்கா போறது அது இது, அது பெரிய ஸ்டோரி. அது ஸ்டோரி சொல்ல போனேன்னா இன்னைக்கு உங்களுக்கு 6 மணி நேரம் அந்த என்ன ஸ்டோரியே இருக்கும். டைம் இல்லை. நான் டாக்டர் கல்யாணம் ஆகிட்டு அவளுக்கு வீசா இருந்துச்சு, அமெரிக்கா போயிட்டு பணம் பண்ணலான்னு தான் நம்ம ஐடியா. அமெரிக்கா போனா பணக்கார ஆகலாம். பட் இந்தியாலே இருந்து பணக்கார ஆகிட்டு காமிச்சிருக்கும். அமெரிக்கா போறது தேவையில்லை. அப்போத மென்டாலிட்டி அப்படி. அமெரிக்காவுக்கு எதுக்கு போறோம்? அங்கே கூட நாம் தொழிலாளியாக தான் போறோம், நான் முதலாளியாக போறது இல்லை. அங்கே 4 காசு ஜாஸ்தி கிடைக்கும். எவ்வளவு பேர் மில்லியனர் ஆறாங்க வெளிநாடு போயிட்டு? துபாய் போறாங்க, இங்க போறாங்க, எல்லா இந்தியன்ஸ் நான் பாக்குறேன். பாதி பேர் ஒண்ணுமே இல்லாத திருப்பி வராங்க.
இங்க கமிஷன் கொடுக்கறது ஏஜென்ட்ஸுக்கு, அதுக்கு இதுக்கு இவ்வளவு கடன் பண்ணி போறாங்க. இன்னைக்கு பாருங்க, கனடா போனோம்னு ஸ்ரீலங்கால இந்த ஆளுகள் வந்து மாட்டிக்கிட்டு 38 பேர் எவ்வளவு பணம் கொடுத்திருக்காங்க ஏஜென்ட்டுக்கு? 10 லட்சம் ஈச், 10 லட்சம் இந்தியன் ருபீஸ். 38 பேரை அங்கே பிடிச்சாங்க மேங்களூர்ல. 23 பேர் முதல்ல பிடிச்சாங்க. இப்ப நடந்துட்டு இருக்குது ஒரு வீக் உள்ள. அவன் உயிரும் கொடுத்து அவன் கனடாக்கு எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு. முட்டாள்கள் சொல்றேன் நானு. நம்ம நாட்டுல இவ்வளவு ஸ்ரீலங்காலே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இந்தியால ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லா நாடுலயோ முக்கியமா வளர்ந்துட்டு இருக்கிற நாடுல ஜாஸ்தி ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம சிந்தனைகள் என்ன, வெளிநாடு போனா நம்ம காசு பண்ணுவோம். அப்படி ஒரு யாரோ தூக்கி போட்டு இருக்காங்க மைண்டுக்கு. அங்கே போறோம், அங்கே கூலி வேலை பண்றதுக்கு சரி ஒரு 20,000 30,000 இந்தியன் ருபீஸ். நான் பாக்குறேன், அங்கே போயிட்டு 2000 திரமுக்கு ஒர்க் பண்றேன், 1500 திரமுக்கு ஒர்க் பண்றேன். துபாய்க்கு ஒரு 100 வாட்டி நான் போயிருக்கேன். போகும்போதெல்லாம் தமிழ்நாடு ஆளு, கேரளா மலையாளி, தமிழியன், கன்னடிகாஸ், பிஹாரிஸ், குஜராத்தி எல்லா மாநில ஆளுகளும் பாக்குறேன் நான். எல்லா விதமான தொழில் பண்றாங்க. ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சர்வீஸ்ல இருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் வரைக்கும், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், எவரிபடி நம்ம ஆளுகள். சொத்து சேர்த்தாங்களா? இதோட ஒரு 4 காசு ஜாஸ்தி கஷ்டப்பட்டுட்டு அப்புறம் 30 40 50 வருஷம் உழைச்சி ஒரு வீடு கட்டுறது கஷ்டப்பட்டுட்டு பண்ணுவாங்க. அவ்வளவுதான். லாஸ்ட்ல என்ன இருக்கு? அதுக்கும் கடன் இருக்கு. அவன் லைஃப் ஸ்டைல் மாதிரி இருக்கான். இன்னைக்கு டிஎக்ஸ்என்ல 2 வருஷத்துல 15-20 லட்சம் ரூபாய் இது காரா வாங்க. நேத்து கூட நான் காமிச்சேன். பீகார்ல அவன் என்ன மேஸ்திரி. நீங்க இப்ப மொழி தெரியாது, அது தெரியாது, இது தெரியாது, இதுல பார்த்தா எல்லா மொழியும் தெரியும். கொஞ்சம் முயற்சி பண்ணும். அந்த சேனல்ல ஆர்பிசி யூடியூப் சேனல் எவ்ரிடே மாடல் கொண்டு வரோம் இல்லையா? அவன் ராஜ் மேஸ்திரி. ஹிந்தில ராஜ் மேஸ்திரி, மேஸ்திரிக்கு ஹெட் ராஜ் மேஸ்திரி. அவன் மேஸ்திரிகள் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் உயிர்க ராஜ் மேஸ்திரி. அவனு கட்டட தொழிலாளி, சிம்பிள் வேலை தொழிலிட்டா ஒரு ஒர்க்கர் இன் ஏ கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அவனு 1.5 லட்சம் இன்கம் வாங்கிட்டு புது கார் அவன் காமிச்சிட்டு இருந்த. எப்போ? 2 வருஷத்துக்குள்ள. ஒய்ஃப் தான் பிசினஸ் பண்ணான் இவன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ஒய்ஃப் இன்கம் வரும்போது இவன் ஜாயின் பண்ணான் ஹஸ்பண்ட். எவ்வளவு மாடல் காமிச்சிட்டு இருக்கோம். 2 வருஷத்துக்குள்ள மில்லியனர் ஆனவங்கள 300-400 பேர். இந்த கொரோனா பீரியட்ல ஒரு 150 பேர் ஆயிருக்காங்க. எல்லாம் நார்த்ல தான். சவுத் ஆளுகள் நம்ம மாற மாட்டோம். ரொம்ப கோவத்துல இருக்கேன் நான். உங்க மைண்ட் மாறலன்னா நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு நீங்க திட்டிட்டு நோ கொஸ்டின் ஹவுஸ் ஹோல்டிங் ஆர்பிசி ஆர் அப்ளைன். ஏன்னா அவன் நெருப்பு இந்த மாதிரி பிடிச்சான். நான் கொடுத்த கைட்லைன்ஸ் இது பண்ண. இந்த பகல ராத்திரின்னு சொன்னா அவன் ராத்திரி இருந்தா சொல்றான், நைட் இருந்தா. இருட்டு இருளா? ராத்திரிக்கு நைட்டுக்கு என்ன சொல்றீங்க? பகல ராத்திரி நம்ம நைட்டுன்னு சொன்னா அவன் நைட் இருந்தா சொல்றான். நைட்டா பகல்னு சொன்னா அதுதான் அவன் ரிப்பீட் பண்ண. திஸ் இஸ் வாட் ரிக்வயர்ட் டு successful in proper mentorship. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் திங் உங்களுக்கு நான் சொன்னேன்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு அங்கே கனடா நாடுக்கு போறதுக்கு அவன் உயிர் கொடுத்து இப்ப ஜெயில இருக்காங்க. அங்கேயே போட்டு இங்க தமிழ்ல கொண்டு வந்து ஜெயில வச்சிருக்காங்க. ஏன்னா இல்லீகல் they came using Indian port to go to Canada illegal. மீன்ஸ் வெளிய நாடுகளுக்கு எவ்வளவு தூரம் கனடா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, யூரோப்பு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு போயிருக்காங்க. போன உடனே அவங்களோட லைஃப் சேஞ்ச் ஆயிடும் நினைக்கிறீங்களா? அங்கேயும் நீங்க மாடு மாதிரி உழைக்கணும். ஒரு 2 காசு ஜாஸ்தி கிடைக்கல, 2 வெள்ளி ஜாஸ்தி கிடைக்கல. நான் பாக்குறேன். நான் நம்ம நாட்டிலே ராஜா மாதிரி நம்ம இருக்கலாம். டோட்டல் ஃப்ரீடம் இருக்கு நமக்கு. என்ன உழைப்பு போட்டணும், அது ஒண்ணுதான். ஃபர்ஸ்ட் திங், நீங்க பணக்கார ஆகணும்னா ஓனர்ஸ் மென்டாலிட்டி. அண்ட் ஏன் முதலாளி ஆகணும்? முதலாளிக்கு தொழிலாளிக்கு என்ன டிஃபரன்ஸ்? முதலாளி தான் அசெட் கிரியேட் பண்ண முடியும். சொத்து யார் கையில இருக்கு? இப்ப நம்ம சொல்றோம் சொத்தா 5% இருக்க, எல்லாம் அவங்களதான். டாடா, பிர்லா, மசால், டால்மியா, இவன் அவன்
இங்க முத்தைய செட்டியார்ல இருந்து எல்லா பிக் கம்பெனிஸ் அவங்களுக்கு சொத்து ஏன் அவங்க கை போகுது? பிகாஸ் அவன் முதலாளி. நீங்களும் ஒரு ஸ்டெப் வைக்கணும் முதலாளி ஆறதுக்கு, சின்ன லெவல்ல. அதுக்காக நீங்க ஒரே வாட்டி டாடா பிர்லா ஆக முடியாது. இங்க நீங்க டிஎக்ஸ்எல்ல ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா நீங்க முதலாளி, தொழிலாளி கிடையாது. அந்த முதலாளி ஆட்டிடியூட் உங்களுக்கு வந்துச்சுன்னா இங்கேருந்து நீங்க அசெட் கிரியேட் பண்ணுவீங்க. தொழிலாளிக்கு எப்போ லயபிலிட்டி ஜாஸ்தி, முதலாளிக்கு அசெட்ஸ் தான். புரிஞ்சுச்சா? அண்ட் ஏன்னா அவன் ஓனர், ஓனிங் அசெட்ஸ். இவங்களும் ஒர்க்கர், கெட்டிங் ஓன்லி சேலரி. ஹி டசன்ட் ஓன் எனிதிங். எந்த அசெட்டும் தொழிலாளி கையில இருக்காது. ரெண்டாவது, உங்களுக்கு சேலரி வேணுமா, வேஜ் வேணுமா, வேஜஸ் ஆர் லாபம் வேணுமா? லாபம் சம்பாதிக்கணும்னா தொழில் தான். லிமிட்டெட் உங்களுக்கு சேலரி ஓகே, நீங்க கொடுக்கறது கொடுங்க ஐயா, எனக்கு வராங்க எவ்வளவு சேலரி கொடுத்தாலும் சார் பரவாயில்ல சார் நான் ஸ்டார்ட் பண்றேன். ஏன்னா அவன் பார்கெனிங் கெப்பாசிட்டி இல்லை ஒர்க்கர்ஸுக்கு. எவ்வளவு அன்எம்ப்ளாய்மெண்ட் இருக்கு, யார் வேணுமோ வந்து நான் சொல்றேன்னா எனக்கு எவ்வளவு பேர் இன்னைக்கு காம்படிஷன். ஒரு வேலை ஒரு 100 போஸ்ட் இருந்தா 5 லட்சம் பீப்புள், 2 லட்சம் பீப்புள், 3 லட்சம் பீப்புள் அப்ளை பண்றான். 100 இந்த மாதிரி போஸ்ட் ஆர் லெஸ். எனி டைப் ஆஃப் போஸ்ட், பெரிய போஸ்ட், அதுல பெரிய போஸ்ட்ல கூட எல்லா கேட்டகரி ஆஃப் பீப்புள் அது ஈஸியா கிடைக்காது. அது வேற சமஸ்யா, வேற ப்ராப்ளம் இருக்கும். நான் இதை பத்தி பேசும்போது ஒண்ணு இது பேசிட்டு இருந்தேன். இப்ப எல்லாம் இது கண்ணு முன்னால நடக்கிற நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு வாரத்துக்கு முன்னால ஒரு நல்ல அம்மா, வெரி எஃபிஷியன்ட், வெரி கெப்பாசிட்டி, ஆல் இண்டியா லெவல்ல அந்த அம்மா 43வது ரேங்க் வாங்கியிருக்காங்க ஐஏஎஸ்ல. ரோஹிணி சிந்தூரி இந்த பேரு. நான் இதெல்லாம் நடக்கிறது, இதெல்லாம் நாம போயிட்டு ஏதோ ஒரு கதை சொல்லிட்டு இல்லை, இதெல்லாம் டெய்லி நடந்துட்டு பேப்பர்ல வருது. பப்ளிக் ஆர் ஃபைட்டிங் டு ரீஇன்ஸ்டேட் ஹர் இன் மைசூர். ஷீ இஸ் ஏ டெப்யூட்டி கமிஷனர். ஐஏஎஸ் பண்ணி அவ்வளோ பெரிய போஸ்ட்ல இருந்து அந்த அம்மா லேண்ட் மாஃபியா மாதிரி, மாஃபியா எகெயின்ஸ்ட் ஃபைட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் எல்லாம் பொலிட்டீஷியன். எனி லேண்ட் மாஃபியா only politician. We know that. Any country, any state. அவனுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, லேண்ட் மாஃபியா. அவன் என்ன பண்ணா, இவ்வளவு அங்கிருந்து தூக்க வச்சுட்டான் எல்லாரும் சேர்ந்துட்டு. அதுக்கு இப்ப 1,50,000 பப்ளிக் சைன் போட்டிருக்காங்க. அந்த அம்மா திருப்பி மைசூர் கார்பரேஷனுக்கு கமிஷனராக கொண்டு வரணும் வந்து இப்ப மூவ்மெண்ட் நடந்துட்டு. அந்த மாதிரி ரிசைன் பண்ண. இவ்வளோ ஒரு படிச்சு அவங்களும் முட்டாளு சொல்றேன் அந்த அம்மா கூட. அதுக்கு தான் நான் ஐஏஎஸ் பண்ணல. நானும் அட்டெம்ப்ட் பண்ணேன். அப்போ எனக்கு அந்த இது இருந்தில்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அப்போ எல்லாம் நமக்கு ஜாப் மென்டாலிட்டி தான். 30 வருஷம் நான் உயிர் கொடுத்த அப்புறம் என்ன சார் ஜாப்ல சாவறதுக்கு முன்னால 50 வருஷத்துக்கு மேல எனக்கு இந்த ஞானோதயம் வந்துச்சு, தொழில் பண்ணணும். ஏன்னா நான் 60 வயசு எல்லாம் ஆன அப்புறம், வயசாயிட்டு எல்லாம் அப்புறம் நம்ம நினைச்சு ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ 50ல 50ஸ்ல நான் 22 இயர்ஸ் பேக் டிஎக்ஸ்என் திறந்தேன். புரிஞ்சுச்சா? 1999ல முடிவு எடுத்தேன். நான் பண்ணா தொழில் தான் பண்ணோம். எஸ் என்ன பண்ணோம்? எஸ் குவிட் த ஜாப். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் இருக்கிற ஜாப் அந்த காலத்துல குவிட் பண்றது சாதாரண மதத்துக்கார. எல்லாரும் என்ன முட்டாளன்னு சொன்னாங்க. எல்லாம் என்ன கலீக்ஸும் திட்டாங்க, என்ன அம்மா திட்டாங்க, அம்மா ஃபேமிலி திட்டாங்க, என்ன எல்லாம் அம்மா நினைச்சாங்க உனக்கு மலேசியாக்கார மருந்து போட்டான்னு சொன்னாங்க என்ன அம்மா. அது என்ன மேஜிக், பிளாக் மேஜிக், அந்த லிம்மு சைனீஸ் மருந்து போட்டா இவனுக்கு, இவன் கெட்டு போயிட்டான். ஏன்னா காஃபி டீ எல்லாம் விற்கிறதுக்கு இவங்க என்ன ஆயிருக்கு. இதே நான் 5.5 monthsல டைமண்ட் ஆனேன். 5.5 months டைமண்ட் ஆகும்போதே
5.5 லட்சம் இன்கமோட தான் ஆயிட்டேன். புரிஞ்சுச்சா? நான் எப்போ என்ன இன்கம் சொல்ல மாட்டேன். அது வேர்ல்டு நோஸ். 5.5 months. அதுதான் சேலஞ்ச். சேர்ந்த நாளே 17,000 அப்ளிகேஷன் ஓட நான் சேர்ந்தேன். 17,000 மெம்பர்ஸ். இட் இஸ் ஏ சேலஞ்சுங்க. 1 இயர் முன்னாலே ரெடி பண்ணேன். பிஸ்னஸ்ன்னா நீங்க ரெடி பண்ணணும், போராடுறதுக்கு ரெடி இருக்கணும். சும்மா உட்கார்ந்து எடுக்கிற பணம் வந்து கொட்டும் அப்படின்னா அது நிக்காது கூட. அதெல்லாம் ஏமாத்தல். ஒன்னும் வேலை செய்யாத 4 பேர் சேர்த்து 10 பேர் சேர்த்து அவன் சேர்த்தா இவ்வளவு வருது, இன்னும் 10 பேர் சேர்த்தா இவ்வளவு வருது. இது நம்ம என்ன இந்த மாதிரி மணி சர்க்குலேஷன் பான்சி ஸ்கீம் நடத்துறோம் நம்ம. இது தொழிலுங்க. ப்ராடக்ட் இருக்கு, மார்க்கெட் இருக்கு, நீங்க ப்ராடக்ட் மூவ் பண்ணோம். போராட்டங்கள் இருக்கு. நான் சொல்றேன், இப்போ இவ்வளவு ஒரு பெரிய போஸ்ட் எடுத்து அந்த அம்மா ரோஹிணி சிந்தூரி எவ்வளவு மனநோய்க்கு. நான் எனக்கு நம்ம எந்த போஸ்ட்ல இருந்தாலும் இதுதான் நிலைமை. இன்னைக்கு நீங்க சொந்த புத்தி யூஸ் பண்ண முடியாது, நீங்க அங்கே சக்சஸ்ஃபுல் கிளீனா நடக்க முடியாது. இப்ப இருக்கிற சூழ்நிலை அன்பார்ச்சுனேட் இட் இஸ். ஹானஸ்ட் எஃபிஷியன்ட் பீப்புளுக்கு இடையே இருக்காது எந்த தொழில. மேபி சம் ஃபியூ பிரைவேட் செக்டர்ல இருக்கலாம். I was while looking into their story, I was very happy. It means இந்த சகதியில் இந்த சிஸ்டம்ல இந்த worst ever சிஸ்டம்ல நான் வெளியே வந்தேனே. எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லயும் எவ்வளவு போராடி இருக்குன்னு எனக்கு தெரியுது. சீனியரு ஜூனியரு, அந்த கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டி, இந்த ஜாதி அந்த ஜாதி, எல்லா விதமான நமக்கு பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்றோம். ஏன்னா இதுல ஒண்ணும் இல்லைங்க. யூ ஆர் ஏ ஃப்ரீ மேன். Whether you are backward or forward, SCs or this community, that community, free entry. Nobody will ask your caste, community. Nobody will ask your degree. Nobody will ask your qualification. Nobody will ask your experience. Nobody will ask your family background. Nobody will ask you எந்த ஊரு, எந்த நாடு, எந்த மொழி, எந்த இது சோஷியல் பேக்ரவுண்ட் எவனாரு கேட்பானா? உயிர் இருந்தா ஒரு மனுஷன் ஓன் ஹியூமன் பீயிங் உயிர் இருக்கணும். சத்து மேல நம்ம பண்ண முடியாது. அதுக்குதான் உயிர் இருக்கிற ஆளு 18 வருஷத்துக்கு மேல 103 வயசுல நெட்வொர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு லேடி 130 வருஷம் ஓல்டு கம்பெனில ஹர் ஏஜ் 103. இப்ப கூட அவளு வாலண்டரி அது விளங்குறதுக்கு நான் உயிர் இருக்கிற வரைக்கும் இது பண்றது. உட்கார்றா டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்குற அமெரிக்கால A1 அந்த கம்பெனில 103 வயசு, நோ ரிட்டையர்மெண்ட். அரே இமேஜின் வாட் ஏ வண்டர்ஃபுல் செக்டர். You are everything. You are your own creator. I will also never retire until my last. நான் போன அப்புறம்தான் அது வரைக்கும் ஒர்க் பண்றேன் இந்த இண்டஸ்ட்ரியில. 70 years, 80 years, 90 years doesn't matter to us. That is the beauty of this industry. புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது அப்படியாது. இதுல ஒன்றும் ரிஸ்க் கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. புரிஞ்சுச்சா? கேபிட்டல் கிடையாது, எனி மேஜர் கேபிட்டல். இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட்? ஒரு 20,000, 10,000, 15,000 ரூபாய் டர்ன் ஓவர் பண்றதுக்கு நம்ம கையில அவ்வளோ முதலீடு இல்லாத அவங்க யாரும் இல்லை. பீகார்ல, யூபியில, ஜார்க்கண்ட்ல, உத்தராகண்ட்ல, சத்தீஸ்கர்ல அதெல்லாம் மாவோ ஏரியாங்க. பயந்து நானே அங்க எல்லாம் போல சுட்டுடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டேட்ல ஜேஎக்ஸ்என் ஜேஜேன்னு நடக்குது. இங்கே தமிழ்நாட்டுல இருந்து நான் ட்ரைனிங் கொடுக்குறேன். நம்ம ஆளுகளுக்கு வேணாம். சாரி டு சே. இந்த கொரோனா பீரியட்லயே ஆன்லைன் ட்ரைனிங்க நான், ஏன்னா எல்லாரும் கூப்பிடுவாங்க, சார் எங்க ஊர் வரல நீங்க வாங்க. நான் எங்கே போக முடியும் பிசிக்கல்? இந்த கொரோனா ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு பண்ணி கொடுத்துச்சு. வீட்டிலே உட்காந்து நீனும் வெளியே போகாத, மக்களுக்கு நீ ரீச் ஆக முடியும். அது ப்ரூவ் பண்ணிருக்கும். இந்த பீரியட்ல தான் நிறைய பேர் இன்கம் ஹேஸ் grown. They have used the education.
ஹென்ஸ் நீங்க பணக்கார ஆனோம்னா நீங்க தொழிலாளி இருந்த பணக்கார ஆக முடியாது, முதலாளி தான் ஆகணும். எனி செக்டர் அதுக்கோஸ்கர நீங்க அம்பானி மாதிரி கம்பெனி நான் நோ இன்வெஸ்ட்மெண்ட் மைண்ட் யூஸ் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு நாளுக்கு 1 கோடி பண்றவங்கள ப்ரூஃப் இருக்கு என்னடா உலகத்துல, இந்தியால இல்ல. இந்தியா பத்தி நான் சொல்லிட்டு இல்லை. இண்டஸ்ட்ரியில ஹையஸ்ட் earning annually 370 crores. That means more than 1 crore per day. நானே நினைக்கிறேன் நாமெல்லாம் யூஸ்லெஸ். அந்த லெவலுக்கு அவனை நம்ம ஓவர்டேக் பண்ணோம்னா அப்கோர்ஸ் எவ்வளவு வருஷம் உழைக்கணும் வந்து உழைக்கணும். அப்கோர்ஸ் நம்ம இன்னும் மார்க்கெட் காலி இருக்கு. 200 டாப் earners இந்த இண்டஸ்ட்ரி. அது டிஎக்ஸ்என் கம்பெனி, நிறைய நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில நிறைய கம்பெனி ஆயிரக்கணக்கில் இருக்கு. இதில் டாப் ரேங்க்டு வேர்ல்டு ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன் மெம்பர் கம்பெனிஸ். 200 டாப் earnerல லோவெஸ்ட் இன்கம் டாப் earner இது 1 கோடி மாசத்துக்கு. தட் இஸ் த லோவெஸ்ட். 200வது பர்சன், 200th மேன். இமேஜின் பண்ணுங்க. What is it? See, people have become multi-millionaires in this industry. The Bill Gates, Bill Britt ella income ella eduthinga because he is the top networker. He is no more. His network continues. Avara 12 varsha aachu irundu poyittu. 2011 or 12. Like that, there are so many examples. They have created the business empire. Next generation enjoy பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் உங்களுக்காவது பண்றதில்ல, 4 காசு சம்பாதிட்டு ஓடி போறதில்ல இந்த தொழில். நீங்க சரியான ஒரு ஓனர்ஷிப் மென்டாலிட்டி வந்தா you can create the asset for many generation. உங்க சந்ததி, உங்களுக்கு அப்புறம் உங்க சந்ததியில ஏழைகள் இருக்க மாட்டான். எழுதி கொடுக்குறேன். ஒரு 5 வருஷம் வாய்ப்பு, 5 வருஷம் போராடணும். தயாரா? 5 வருஷம் போராடிட்டாங்கன்னா சந்ததியே ஏழைகள் இருக்க மாட்டான்னு சொன்னா அப்போ ஒர்க் பண்றதுக்கு ரெடி இல்லைன்னா தென் அதுக்கு மேலே எந்த செக்டரும் கிடையாது. ஜெனரேஷன். ஏன்னா இந்த பேசிவ் இன்கம் கண்டினியூஸ்லி நீங்க ஒரு வாட்டி பில்ட் பண்றது தான் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இட் இஸ் நாட் ஈஸி. ஐ எம் டெல்லிங். போராடணும். நெகட்டிவ் இருக்கு, கால் இழுக்கிறாங்க, யூனோ எல்லாரும் இழுக்கிறாங்க, ஃபேமிலியே இழுக்கிறாங்க, ஒய்ஃபே இழுக்கிறா, ஹஸ்பண்டே இழுக்கிறா. ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் அங்கேதான் மேக்சிமம் நடக்கும். அப்புறம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் சொந்தக்கார எல்லாம் சொல்ற இது நிறைய பேர் அழுந்துட்டாங்க. எனக்கு என்ன ஏன் உங்களுக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு. இப்போ அவன் அழுந்துட்டு இருக்கான். ஐ எம் ஹாப்பி. ஏன்னா தே டோன்ட் நோ வாட் ஐ எம் கோயிங் டு டூ. இந்த இண்டஸ்ட்ரி பத்தி யாருக்கு தெரியாது. அவன் என்ன இப்போ இந்த இண்டஸ்ட்ரி பத்தி தெரியணும்னா நீங்க நிறைய நியூ ஏரியா, புது இண்டஸ்ட்ரி, நிறைய ப்ரூஃப் இருக்கு. 130 வருஷದ ப்ரூஃப் இருக்கு. மோர் தேன் 130 இயர்ஸ். 130 இயர்ஸ் கம்பெனி இருக்கு இந்தியாவில். 130 இயர்ஸ்ல இருந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ற கம்பெனி. அந்த கம்பெனி எல்லாம் படிச்சிருக்கீங்களா? அந்த கம்பெனி பத்தி எல்லாம் தெரியுமா? நம்ம டிஎக்ஸ்எனுக்கு 27, 28, 29 வயசு. இன்னும் 2023ல 28 தான் வயசு நமக்கு. 2023ல நமக்கு 30 வயசு ஆகுது. அங்கே 130, 105, 110, 90, 80 வயசுல எல்லாம் 80 வருஷத்துல இருந்து இருக்கிற கம்பெனி 60 இயர்ஸ்ல இருந்து நம்ம பண்ணி இருக்கிறது இவ்வளவு ஷார்ட் பீரியட்ல பிக் அச்சீவ்மெண்ட் டிஎக்ஸ்என். பட் வாட் ஐ எம் டெல்லிங் இஸ், உங்க மைண்ட் செட் யாரோ சொல்றான், யாரோ பக்கத்துல சொல்றான், அவன் சொல்றான், இவன் சொல்றான், 1000 பேர் சொல்றான். இன்னைக்கு உங்களுக்கு புத்தி இருந்தா இன்னைக்கு ஒரு ஐடிஎஸ்ஏ சைட்டுக்கு போங்க.
இந்தியன் டைரக்ட் செல்லிங் அசோசியேஷன். ஹிமாச்சல் பிரதேஷ்ல ஒரு யூனிவர்சிட்டி இருக்கு. அது ஏசியாலே 300th ரேங்கிங் ஏசியன் யூனிவர்சிட்டியில். ஹிமாச்சல் பிரதேஷ்ல நம்பர் 1 ஷூலினி யூனிவர்சிட்டி. இன்னைக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ், கன்சியூமர் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் 2 பேரும் அங்கே டைரக்ட் செல்லிங் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நடந்துட்டு இருக்கு. 11 மணிக்கு எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு ஆன்லைன் வருதுக்கு. நான் அதை விட்டு நான் சொல்லியாச்சு, நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணேன், ஒரு வாட்டி நான் ஃபிக்ஸ் பண்ணால் கேன்சல் பண்ண முடியாது, சாரி சார் ஐ எம் அனேபிள் டு கம். நான் கூப்பிட்டாங்க. இன்னைக்கு 11 மணிக்கு அங்கே இணைக்கிருச்சேன். அதில் சைட்டு நான் உங்களுக்கு ஜேக்கப்புக்கு பெஞ்சமினுக்கு பாலுக்கு அனுப்புகிறேன். அப்புறம் அது யூடியூப்ல இருக்கு, பாருங்க. ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் ஆன்லைன் கோர்ஸ் அல்ல, அப்போ இது அல்ல, இது ரெகுலர் கோர்ஸ். கரஸ்பாண்டன்ட் அது இதெல்லாம் சம் யூனிவர்சிட்டி ஸ்டார்ட் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் டைரக்ட் செல்லிங் ரெகுலர் கோர்ஸ். போஸ்ட் கிராஜுவேட்ஸ் டிப்ளமா இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இனிமேல சர்டிஃபிகேட்டோட வர பிஜி டிப்ளமா இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், MBA in network marketing, MPhil in network marketing, PhD in network marketing. PhD கூட அவங்க ஓப்பன் பண்ண. இந்த மாதிரி டிகிரி வச்சுட்டு வருவா இனிமேல் ஃபியூச்சர். ஏன்னா இன்னைக்கு அவ்வளோ என்கரேஜ்மெண்ட் என்டர்பிரினர்ஷிப் ஓனர்ஷிப் கவர்மெண்ட் கொடுத்துட்டு எல்லாரும். நீங்க நம்ம எப்போ 50% இந்தியாஸ் பாப்புலேஷன் என்டர்பிரினர் ஆகிறோமா அப்போதான் உலகமாக நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். 50% பீப்புள் ஆல்சோ அவன் பெரிய பெரிய கம்பெனி மேனுஃபேக்சரிங்கு ஸ்டீல் கம்பெனி சிமெண்ட் கம்பெனி போடணும் இல்லை, சிறு தொழில்கள் MSMEக்கு இன்னைக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இந்தியா ஹிஸ்டரியில இதுவரை கொடுக்கல. நீங்க படிக்கலைன்னா then it is your mistake. Day in and day out they are talking about MSME. What is MSME? Micro, small, medium enterprises. Micro, small, medium, MSME. All government effort is on MSME now. Our direct selling industry comes under micro enterprises. No investment. 10,000 ரூபாய் இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம யாரோட கூட ஃபண்ட் நமக்கு தேவையில்லை. யாரோட போயிட்டு நீ இது கூட எங்களுக்கு எவ்வளோ சப்சிடி தேவையில்லை. அவன் சின்ன ஒரு தொழில் போட்டாலும் சப்சிடி கேட்குற கவர்மெண்ட்ல. கவர்மெண்ட் எனி கவர்மெண்ட் எங்கேருந்தா கொடுக்க முடியும்? எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும்? சப்சிடி இல்லாத, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாத, எனி ரிஸ்க் இல்லாத. நம்ம சொல்றோம், ஒரு காலத்துல நான் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருந்தேன் பிகினிங்ல. டிஎக்ஸ்எனுக்கு முன்னாலே ஒரு பெரிய கம்பெனில டிஎக்ஸ்என் அப்புறம் தான் வந்துச்சு. நான் கேரியர் அங்கேதான் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எல்லாம் சொல்லி கொடுப்போம், நம்ம கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை இந்த இண்டஸ்ட்ரி. என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை. கஷ்டமும் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஒரு தொழில் இருந்தால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கஷ்டம் இல்லை நஷ்டம் இல்லை. பின்ன என்ன வேணும்? ஃப்ரீயா கிடைக்கணும்னா நத்திங் வில் ஃப்ரீ இன் திஸ் வேர்ல்ட். அப்பா அம்மா தவிர ஃப்ரீயா வேறு அதுதான் நமக்கு ஃப்ரீயா வந்துச்சு. பிறந்த நம்ம பணம் கொடுக்கல. மீது எல்லாத்துக்கும் there is you have to pay money. Hence இதுல வரவங்க எல்லாரும் ஃபைனான்சியல் ஃப்ரீடமா நோக்கத்துல தான் வருவாங்க. எம்ப்ளாய்மெண்ட்ல நோ ஃப்ரீடம். ஓனரானா ஃப்ரீடம் ஃபைனான்சியல். உங்களுக்கு தொழிலாளிக்கு நோ ஃப்ரீடம். ஃப்ரீடம் இல்லை. அவனை ஃப்ரீடம் யார கையில? அவன் வித்துட்டு தானே சம்பளத்துக்கு போறாங்க. சம்பளத்துக்கு போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை மீடியோக்கர் அங்கேதான் இருக்கும். எவ்வளவு ஜென்ரேஷன் போனோம். இப்ப சேலரி வாங்குறத நம்ம பாக்குறோம். என்ன அப்பா குமாஸ்தா இருந்தா, என்ன அப்பா பேங்க்ல இருந்தாங்க, என்ன தாத்தா இதுல இருந்தாங்க. பிரிட்டிஷ் காலத்துல ஒரு பெரிய இதா இருந்தாரு, என்ன அக்கௌண்டன்ட். பிரிட்டிஷ் காலத்துல கோட் பண்றாங்க தாத்தாக்கு தாத்தா. நீ என்ன கிழிச்ச? இப்ப 4-5வது ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா அவன் 7வது தான் இருக்கா, பணக்கார ஆயிட்டானா?
உங்களுக்கு கொஞ்சம் புத்தி மண்டிக்கு போகணும். நீங்க பணக்கார ஆனோம்னா ஒன்லி தொழில். அதில் இந்த மாதிரி தொழிலில் ரிஸ்க் ஃப்ரீ தொழிலில் இதில் ஓன்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் யுவர் டைம். உங்க நேராவா இன்வெஸ்ட் பண்ணும். இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் இங்க? என்ன நேரா இன்வெஸ்ட் பண்ணிட்டு, அவ்வளவுதான். இந்த எந்த அளவுக்கு நேரா இன்வெஸ்ட் பண்றீங்களோ அவ்வளவு பெரிய growth ஆக முடியும். ரெசிடியல் இன்கம் உங்களுக்கு எங்கேயும் வராது. இந்த பிசினஸோட பியூட்டி ரெசிடியல் இன்கம், பாசிவ் இன்கம். அது ரெசிடியல் இன்கம் ஒரு வாட்டி வேலை செய்ததுக்கு உங்களுக்கு திருப்பி பணம் ஒரு ஜெனரேஷன். பாசிவ் இன்கம் வந்து சொல்றோம். இன்வென்ஷன்ஸ் அண்ட் இனோவேஷன்ஸ் ஒன்லி முதலாளி பண்ண முடியும், தொழிலாளி இல்லை, ஓனர் தான். புதிய கண்டுபிடிப்புகள் எந்த செக்டர்ல இருக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்ல நியூ டெக்னாலஜி இன் டிஸ்ட்ரிபியூஷன், நியூ மெத்தட் ஆஃப் டீம் பில்டிங், ஸ்கில் டெவலப்மெண்ட், எனி இனோவேஷன் இன்வென்ஷன் அது முதலாளிலிருந்தே வரும். அண்ட் வேரியபிள் இன்கம் ஃபிக்ஸட் கிடையாது இங்க. அது அப்ஸ் அண்ட் டவுன் போயிட்டே இருக்கும். ஒரு லெவலுக்கு டாப்புக்கு போற வரைக்கும் நீங்க அப்ஸ் அண்ட் டவுன்ல இல்லை. பட் அங்கே ஃபிக்ஸட் சேலரி இஸ் ஃபிக்ஸட். உங்க சேலரி ஒரு வாட்டி மல்டிப்ளை ஆனா எவ்வளவு வருஷம் வேணும்? டபுள் ஆகணும். அதான் நான் 690ல சேர்ந்து லாஸ்ட்ல கிராஸுக்கு 1 lakh ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ வருஷம்? more than 30 years. இதுல நீங்க ஃபர்ஸ்ட் மந்த் போனஸ் 50 ரூபாய் 60 ரூபாய் வாங்கியிருக்கிறவன் ஒரு வருஷத்துல 1 lakh இன்கம் வாங்குறவன் என்ன ட்ரைனிங்ல இருக்கான். என்ன ட்ரைனிங் நீங்க யூஸ் பண்ணலன்னா யுவர் மிஸ்டேக். என்ன ட்ரைனிங்ல உலகத்துல ஆயிரக்கணக்கில் இருக்கான். ஒரு வருஷம் நான் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு யங் டீம் ஐஐடிக்கு செலக்ட் ஆகணும், அவனை வேலைக்கு போகாத, டைரக்ட் செல்லிங் வந்தா குந்தன், அவனுக்கு நான் சேலஞ்ச் பண்ணிட்டேன். அவன் டீம்ல எவ்வளோ பேர் யங்ஸ்டர்ஸ், ஆல் யங் பாய்ஸ், 18, above 18, below 25, millionaires. What is the problem here? என்ன ப்ராப்ளம்? வேலை செய்ய மாட்டோம், ஒர்க் பண்ண மாட்டோம். எங்களுக்கு எங்க பெரிய பிரெயின் எம்முழுதே இருக்கு, எங்களுக்கு இன்னொருத்தருக்கு கைடன்ஸ் வேணாம். ரெஃப்யூஸ் டு லேர்ன், ரெஃப்யூசிங் எஜுகேஷன் சிஸ்டம். Refusing education system. This is the education system. You have to surrender to the education system. Follow that. Proven system. Theory கிடையாது இங்க. இங்க தியரிக்கு வாய்ப்பே இல்லை. ஏதோ கல்லூரியில் போகிறோம், 1 hour மேஜர் எடுத்த ஹிஸ்டரியோ எக்கனாமிக்ஸோ பொலிட்டிக்கல் சயின்ஸோ ஊதுற செங்கு ஊதி வருவான்னு சொல்றோம். அவ்வளவுதான். அவன் படிச்சானா, கத்துக்கிட்டானா, முன்னேறானா, அது ஒன்றும் இல்லை. நம்ம ஊதிட்டு வந்துட்டு இருக்கோம். இது அப்படி கிடையாது. Practically I am in the field. Practically I am working with you. Practically I am with the team, guiding them. இப்படி பண்ணுங்க, இப்படி உங்க இன்கம் வருமான ஏத்துங்க. Hence this is a practical business, not a theory. Hence your income will be variable, not fixed. System will create money. இதுல system will create money. நீங்க உழைக்கணும் இல்லை. After some time build the system will give you passive income. இது ஒரு பைப்லைன் போட்ட மாட்டி, ஒரு பெரிய வாட்டர் ரிசர்வாயர் இருக்கு. அங்கே இந்த பைப் போட்டு நீங்க எங்கே வேணுமானா தண்ணி கொண்டு போகலாம். நெட்வொர்க் இஸ் லைக் தட். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு பில்ட் த ரிசர்வாயர். நெட்வொர்க் இஸ் ஏ ரிசர்வாயர். அப்புறம் உங்க இன்கம் ஃப்ளோ எங்கே வேணுமானா போகலாம், எவ்வளவு வேணுமா. வேரியபிள், நாட் hence entrepreneur's mindset, that is very critical. Linear income, you work, see, entrepreneur mindset to learn. Training illade onnu nadakadhu. Only training. Secret of growth is training in the industry. And sell value. There வேலை எம்ப்ளாய்மெண்ட்ல தொழிலாளிகள் they sell their skill, either unskilled workers or labor, semi-skilled, medium level skilled or top skilled. Everybody is selling their skill. Here network we are selling the values of wealth creation.
values are to be rich. பணக்கார எப்படி ஆறுது, ஏழை இல்லை. These are all the values. Hence we sell the values. Time leveraging, அது ಇದರಲ್ಲಿ மட்டுமா possible? It is not. They sell the time, we leverage the time. Difference between owner and worker. Owner என்ன பண்ணுவான், leveraging. We are recruiting, leveraging, teaching everybody. ஒருத்தருக்கல்ல, எல்லாருக்கும் சம்பாதிக்கிறதுக்கு கத்தி கொடுக்குறோம். கத்தி கொடுக்கிறதுக்கு உங்களுக்கு கம்பெனி என்ன கொடுக்குது, 9 விதமான போனஸ் கொடுக்குது. எவ்வளவு விதமான போனஸ் எடுக்கிறீங்க அது உங்க திறமை. மார்க்கெட்டிங் பிளான் இஸ் தேர். 9 விதமான இன்சென்டிவ். Hence, there அவங்களை என்ன பண்ணுவாங்க, they sell their fixed time, 5 hours or 6 hours or 3 hours or சுடకుండా. They sell their time. இங்கே DXNல நீங்க முன்னேறணும்னா மணி இஸ் சீட், விதை. பணம் விதை. இங்க அங்கே வேலையில பணம் ஃப்ரூட். ஃப்ரூட் கடிச்சா என்ன பண்ணுவாங்க, மாங்காய் கொட்டை கடிச்சா என்ன பண்ணுவீங்க, மாங்காய் கடிச்சா என்ன பண்ணுவீங்க, மாம்பழம் கடிச்சா சாப்பிட்டு கொட்டை தூக்கி போடுவா. அது கூட நம்ம உங்களுக்கு விதை கடிச்சா அதுல எவ்வளவு பெரிய மரம் ஆகுது, எவ்வளவு லைஃப் லாங் அது ஃப்ரூட் ஈல்ட் பண்ணும். அதுதான் சீக்ரெட் ஆஃப் ஹியர். ஸ்மால் அமௌண்ட் தான் இருக்கலாம், தட் இஸ் எ சீட் உங்களுக்கு மல்டிப்ளை பண்றது. மணி மல்டிப்ளிகேஷன். மணி மேக்ஸ் மணி. தேர் மணி இஸ் ஸ்பென்ட். வேலையில இங்கே பணமா பண்ணும், பணமா மல்டிப்ளை பண்ணும். என்டர்பிரனர் ஓனர்களுக்கு, தொழிலாளிக்கு என்ன பணம் வருது, அவன் செலவு பண்ணுவான் மாசத்துல, எண்டுக்கு ஒன்றும் இருக்காது. Here you do yourself. நீங்க தான் பண்ணுவீங்க. Don't wait for somebody. அப்லைன் பண்ணுவான், டவுன்லைன் பண்ணுவான், கிராஸ் லைன் பண்ணுவான். அவனுக்கு திட்டுட்டு நீங்க எவ்வளவு உட்கார்ந்தாலும் நீங்க முன்னேற முடியாது. அவன் ஸ்மார்ட்டா இருந்தா நெக்ஸ்ட் ஆளை போட்டு அவன் முன்னாலே போயிட்டே இருப்பான். நீங்க பண்ணலையா, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட். நான் தட்ஸ் வாட் நான் ஐ டிட். 237 கண்ட்ரிஸ்க்கு நெட்வொர்க் கொண்டு போனேன். ரூட்ஸா எப்படி கொண்டு போனேன், இங்கே பண்ணலைன்னா துபாய் பண்ணலைன்னா ஆப்பிரிக்கா பண்ணலைன்னா அமெரிக்கா பண்ணலைன்னா எஸ் சம்வேர் சம்படி வில் டூ. எங்கேயாவது நமக்கு ஆளுக்கு பண்றவங்க கிடைப்பாங்க, நம்ம மாதிரி ஆளுகள். அதுதான் சீக்ரெட். டோன்ட் வெயிட் ஃபார் எனிபடி. யாருக்கும் அதில் வெயிட் பண்ணாதீங்க, கண்டினியூஸ்லி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் அந்த ஓனர்ஷிப் மென்டாலிட்டி. முதலாளி எவ்ரி டே நீங்க தூங்கும்போது காலைல எழுந்த உடனே அந்த முதலாளி மந்திரம் ஜபிக்கணும். நான் தான் முதலாளி, தொழிலாளி கிடையாது. நீங்க முதலாளி மந்திரம் உங்க தலைக்குள்ள ஏறிச்சு, உங்க இன்கம் மல்டிப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடும். யாவனும் நக்கப்படி. யாருது நீங்க கம்பெனியோ தேவையில்லை. ஏன்னா கம்பெனி என்ன பண்ண முடியுங்க, கம்பெனியில போயிட்டு தொங்குறாங்க. சாரி டு சே, company cannot make you money. Company cannot teach you how to sell the product. Company cannot train you in the field. Company cannot make you millionaire. 20 years நான் பார்த்துட்டு இருக்கேன். Those who are hanging around the company, employees, they are there only. No growth. ஏன் அவனுக்கு ப்ளீஸ் பண்ற, அரே இது ஜாபா அவனை ப்ளீஸ் பண்றதுக்கு? அரே யூ ஆர் த ஓனர் வித் லிம் ஐசே. இவன் உங்களை எவன் தொட முடியும்? தொட்டுட்டுனா யூ ஆர் த ஓனர். Then why are you going hang around employees? What they can give you, what they can do for you? No, what I am telling, mentality நமது அந்த பிரிட்டிஷ் மென்டாலிட்டி இன்னும் போல. செல்யூட் அடிக்கிறது ஃபர்ஸ்ட் அது போகணும். ஏன்னா அதை பண்ணி தான் நமக்கு ஹேபிட் ஆயிருக்கு.
எந்த செக்டர்ல போனாலும் ஓனர் இருந்தா அவனுக்கு இதே வராது. அரே யூ ஆர் ஏ இண்டிபெண்டன்ட் ஓனர். இண்டிபெண்டன்ட் ஓனர் தான் உங்களை அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணி தான் உங்களை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி. இண்டிபெண்டன்ட், டிபெண்டன்ட் ஓனர் கிடையாது. நீங்க டோட்டலி இண்டிபெண்டன்ட் முதலாளி. அது உங்க தலைக்கு போகணும். அப்பதான் நீங்க நம்ம யார் வீட்டு ப்ராடக்ட் வேணும் நமக்கு, அவ்வளவுதான். வாட் வி ரிக்வயர் கம்பெனி. கம்பெனி இஸ் சப்ளையர். புரிஞ்சுக்குங்க. கம்பெனி இஸ் சப்ளைங் யூ ப்ராடக்ட், யூ ஆர் டிஸ்ட்ரிபியூட்டிங் த ப்ராடக்ட். மேனுஃபேக்சரிங் செக்டர் வேணும் ஓனர், அவர் தான் தலைவர். டாக்டர் லிம், he is a manufacturer, producer, he is also entrepreneur. You are also entrepreneur, distributing entrepreneur. நீங்க உங்க ஒர்க் டிஸ்ட்ரிபியூஷன். இன் பிட்வீன் ப்ராடக்ட் மூவ்மெண்ட்டுக்கு வேரியஸ் லேயர்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு. ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கு, கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு, ஸ்டாக்கிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கு, ஸ்டாக்கிஸ்ட் சப்ளை இருக்கு, இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் இருக்கு. இதெல்லாம் கம்பெனி ஒர்க். நம்ம ஒர்க் கிடையாது. நம்ம ஒர்க் என்ன? மார்க்கெட்ல ப்ராடக்ட் மூவ்மெண்ட் ரீட்டைல் பண்ணுங்க, சேல் பண்ணுங்க, கன்சியூமர் லிங்க் பண்ணுங்க, கன்சியூமர் ஆர்கனைசேஷன் டெவலப் பண்ணுங்க, கஸ்டமர்ஸ் டெவலப் பண்ணுங்க, கஸ்டமர் சர்வீஸ், எவ்ரிதிங் இஸ் இன் அவர் ரிக்ரூட் பண்ணுங்க, ஸ்பான்சரிங், ஆல் தீஸ் ஆர் அவர் ஒர்க். ஹேன்ஸ் தட் ஆட்டிடியூட் எதுவரைக்கும் வரலையா, யூ கேனாட் grow. Recruitment is the blood of network marketing. Blood circulation பாடியில எவ்வளவு தேவையோ, blood circulation நின்றுட்டு எந்த ஆயிடும், நம்ம சத்துப்போம். நெட்வொர்க்லயே கூட அவ்வளவுதான். ரெக்ரூட்மெண்ட் ஸ்டாப் ஆச்சுன்னா சத்து போயிடும் நெட்வொர்க். we require a continuous flow of distributors. எல்லாரும் பண்ண மாட்டாங்க. அதுல இருந்து தான் நம்ம டைனாமிக் லீடர்ஸ் கிடைப்பாங்க, இண்டிபெண்டன்ட் ஓனர்ஸ் கிடைப்பாங்க, சம்பாதிக்கிறவங்க சம்பாதிக்கிறோம். எல்லாரும் சம்பாதிக்க மாட்டாங்க. எல்லாரும் நினைக்கிறேன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்த உடனே எல்லாம் ஃப்ரீ கிடைக்குதோ, நம்ம பணக்காரம் ஆயிடுவோம், நம்ம மில்லியனியர் ஆயிடும். 6 5 வருஷம் 10 வருஷம் திட்டுவாங்க கம்பெனிக்கு. வாட் இஸ் த சிஸ்டம்ல இது நோ ப்ராப்ளம், கம்பெனில நோ ப்ராப்ளம், ப்ராடக்ட்ல நோ ப்ராப்ளம் இஸ் வித் யூ. உங்களோட ப்ராப்ளம் இருக்கு. நீங்க நினைச்சீங்க இங்க வந்து சைன் அப் பண்ணா நீங்க பணக்கார ஆவீங்க. ஹூ டோல்ட் யூ? அப்படி பணக்கார ஆறுதானா உலகத்துல எல்லா கண்ட்ரியும் பணக்கார. அமெரிக்கால கூட 5% 6% தான் பைனான்சியல் ஃப்ரீடம். 94% பைனான்சியல் ஃப்ரீடம் கிடையாது அமெரிக்கா மாதிரி நாடு. வேர்ல்டுலயே 94% பீப்புளுக்கு பைனான்சியல் ஃப்ரீடம் கிடையாது. ஒரு 6%, 5 to 6%. வை? தே ஆர் ரெடி டு பே த பிரைஸ். உங்களுக்கும் அப்படிதான். ஒரு 100 பேர் இருந்தாங்கன்னா 5 பேர் தான் கிடைப்பாங்க who will fight for financial freedom. அந்த மாதிரி ஆளுகளை தான் நீங்க டெவலப் பண்ணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். மோட்டிவேஷன், ஆர்கனைஸ் த பீப்புள் டு ஒர்க் டுகெதர், தட் இஸ் யூனிட்டி, வெரி வெரி கிரிட்டிக்கல். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்தா அப்லைன் டவுன்லைன் யூனோ திஸ் டிஃபரன்சஸ் ஃபைட் அதெல்லாம் பரி பண்ணோம்னா சிஸ்டமுக்கு உள்ள விட்டுடணும். எல்லாரும் சிஸ்டம் உள்ள போடுங்க, அது ஓஷன். ஆர்விசி உள்ள வந்தா அவன் எவனும் கூட யாரை கூட டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது. ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ஆல், ஈக்குவல் ட்ரைனிங் ஃபார் ஆல், எவ்ரிபடி ஹேவ் ஈக்குவல் ரைட்ஸ். ஈக்குவல் ரைட்ஸ். யாரு கூட நம்ம கீழே போடுறது இல்லை. அவன் எந்த மாதிரி அவனோட போனஸ் வரணும், வராத இருக்கணும், கட் ஆஃப் ஆகணும், மார்க்கெட்டிங் பிளான், எவ்ரிபடி வி என்கரேஜ். Do you mean to say that பீகார் 8-10 கோடி பண்றது ப்ரொஃபஸருக்கு பெரிய பணம் வாங்குறது, எனக்கு 0 போனஸ் ஃப்ரம் தட். ஐ எம் டெல்லிங் யூ. உங்களோட சொல்லிட்டு இருக்கேன் இப்போ. Then why I give my more time there? That is the value, that is the humanity, that is the sympathetic capitalism. The basic principle of network marketing is sympathetic capitalism. Sympathy. எல்லாரும் முன்னேறணும். அவனும் பணக்கார ஆடும், அவனும் என்ன ரூட்ல இருந்து போயிருக்கானே, மார்க்கெட்டிங் பிளான்ல பணம் வரணும் வராது இருக்கணும். அவனை குரோத் நான் ஏன் தடுக்கணும்? யார் யூஸ் பண்றாங்க அவன் குரோத் ஆகும். குட் லீடர்னா அந்த திங்கிங்கோட தான் பண்ணுவான். இங்க பணம் வருது, அங்கேதான் ட்ரைனிங் கொடுக்குது, மீதி பேர் எல்லாம் ஹெட் ரோல் பண்றது இல்லை.
50 லட்சம் பேர் இருக்காங்கங்க, புரிஞ்சுக்குங்க. 50 லட்சம் பேர் என்ன கீழே, நீங்க கீழே எவ்வளவு இருக்காங்க அப்ப பாருங்க. எப்படி ஆனாங்க? குட்வில், குட் வேல்யூஸ், குட் சிஸ்டம், அதுதான் டூப்ளிகேட் ஆகும். பேட் வேல்யூஸ், பேட் சிஸ்டம் டூப்ளிகேட் ஆகும். half of the world turnover இருந்த டீம்ல இருந்து 13,700 டைமண்ட்ஸ். எப்படிங்க உங்க டீம்ல எனக்கு 13,700 டைமண்ட்ஸ் ஓடுது. எனக்கு பணம் வந்தா நானும் அந்த அமெரிக்கன் கம்பெனி ஒரு ஆளு 1 கோடி ஒரு நாளைக்கு சம்பாதிக்க அந்த இன்கம் இன்னும் ஆயிருக்கு. பட் நான் அதை பார்த்து பண்ணல. ஒரு லெவலுக்கு இன்கம் நம்ம ஆனப்புறம் மீதி பேருக்கு ஹெல்ப் பண்ணோம். அப்பதான் உங்க பேரு உங்களுக்கு அப்புறம் இருக்கும், நிற்கும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. இல்லைன்னா எவன் உங்க பேரு சொல்லுவா? People say that they worship some people apply mentorship. ஏன் அவன் அவளை சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்கா? Worth it is they we are not I am not a politician, I don't have any power, I am not a CMPM, but why people will respect? ஏதோ அவங்கள லைஃபுக்கு நம்ம டச் பண்ணிருக்கோம். அதுதான் சீக்ரெட் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. புரிஞ்சுச்சா? ஹென்ஸ் நீங்க இந்த வேல்யூஸா கடைபிடிக்கணும். அது இம்பார்ட்டன்ட். ட்ரைனிங் எஜுகேஷன். லவ் வாட் யூ டூ. தீஸ் வேல்யூஸ் நீங்க என்ன செய்யறீங்களோ அதை நீங்க நேசிக்கணும். நேசிக்கலைன்னா உங்களுக்கு பணம் வராது. கெட் ஹிட், கெட் இன்சல்டட். நிறைய பேரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் விட்டு ஓடி போறது யாரோ கமெண்ட் பண்ணா, யாரோ உங்களுக்கு இன்சல்ட் பண்ணாங்க. யார வீட்டுல இருக்கிறவங்களே பண்ணுவாங்க, அக்கா பக்கத்துல பண்ணுவான். அவன் எல்லா ஓல்டு பீப்புள் ரிலேட்டிவ்ஸ் தான் கனெக்ஷன் தான் பண்ணுவான். அவனை கால் எழுப்பா. அவன் பண்ணி உடனே இவருக்கு ஈகோ ஹர்ட் ஆச்சு. அந்த கம்பெனி அப்படி, இந்த கம்பெனி, அரே யார் ஏதாவது கம்பெனி எப்படியோ இருக்கோ, நமக்கு என்ன, நம்ம பண்றது ரைட் இருக்கா? இப்ப உலகத்துல அவன் திருடன், இவன் திருடன், இவன் கிரைம் பண்ணா, இவன் ஓடி போனா, இவனை பொண்டாட்டி சரியில்லை, அது இல்லை. அரே உங்களுக்கு சரி இருக்கா? அதர்ஸ் பத்தி why you think world will be see world இப்படிதான் இருக்கு. வேர்ல்ட மாத்துறதுக்கு நீங்க வரல. இங்க you cannot change the world. உங்க growthல நீங்க போகும்போது, இந்த பாதையில நீங்க நடக்கும்போது நிறைய பேர் உங்களுக்கு அடிப்பாங்க. உங்க வேல்யூஸா ஃபாலோ பண்றோம். நீங்க கரெக்டான பாதையில் இருந்தீங்கன்னா உங்க பின்னோக்கி உங்க பின்னாலே வருவவங்களும் நிறைய பேர் வரும். அதுதான் ஆச்சரியம். அதுதான் உங்களுக்கும் ஆகும். எவ்ரிபடி வில் ஹேவ். அண்ட் சார் டோன்ட் வரி அபவுட் லாட் ஆஃப் பீப்புள் இதில் நெகட்டிவ் ஆகுது. அதனால தான் யூ மஸ்ட் கெட் ஹர்ட். நான் ஒன்று சொல்றேன், நீங்க இஃப் யூ டோன்ட் கெட் ஹிட் ஆர் ஹர்ட், உங்களுக்கு ஒரு பெரிய அடி உழுலைன்னா நீங்க மாற மாட்டீங்க. எனக்கு அதுதான் ஆச்சு. எனக்கு 2000 டிஎக்ஸ்என் ஓபன் பண்ணது எவ்வளவு பெரிய அடி. என்ன எவனா இருந்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தலையை வச்சுட்டு இருக்க மாட்டான், ஓடி போ. அந்த மாதிரி அடியா நான் பட்டிருக்கேன். அப்போ மறுபடியும் திருப்படி கொடுக்கறதுக்கு எனக்கு தைரியம் வந்துச்சு. என்னடா இவன் மடையங்கள் இப்படி சொல்றானே, எப்படியாவது இந்த இண்டஸ்ட்ரியை சக்சஸ்ஃபுல் பண்ணி காமிக்கணும், நான் சம்பாதிச்சு காமிக்கணும். அவனு எவ்வளவு எங்களுக்கு கால் இழுத்தாங்களா, அந்த நாள் நான் தூங்க மாட்டேன். மார்க்கெட்டை போவேன் ரிக்ரூட் பண்றதுக்கு. வீட்லயே இருக்கணும். ஏதாவது ஒய்ஃபு திட்டாங்களா யாருக்கும் பண்ணுவேன். நான் வெளியே போவேன். எதுக்கு? புது ஆளுகளை ரிக்ரூட் பண்றதுக்கு. அடிப்பட்டாதான் உங்களுக்கு அந்த வெறி வரும். அடி பண்ணலன்னா வராது. நத்திங் வில் பி ஸ்மூத். சேலஞ்ச் எடுக்க முடியும் எப்ப எல்லாம் இது முடியாது முடியாது சொல்றாங்கல்ல, முடியும் முடியும். அந்த உங்களுக்கு அந்த வெறி இருந்தா அது உங்க கமிட்மெண்ட் 10 times ஜாஸ்தி ப்ரூவ் பண்றது. தட் இஸ் வாட் ஹேப்பன் டு மீ. ஹேன்ஸ் நீங்க அல்டிமேட்லி மை மெசேஜ் இஸ் this is an extraordinary sector. நீங்க புரிஞ்சுக்கணும், எவ்ரிபடி
will not be rich. எல்லாரும் பணக்கார ஆக முடியாது. Everybody cannot be successful also. எல்லாரும் வெற்றியா அடைய முடியாது. நீங்க இதுல சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா fall in love with wealth. நீங்க சொத்து சேர்க்கணும் வந்து அதர் மேலே உங்களுக்கு ஒரு லவ் வரலன்னா நிச்சயமா நீங்க சொத்து சொக்க முடியாது. பிகாஸ் எனக்கு அது வேணாம் இது வேணாம், இட்ஸ் ஆல் ரைட், இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு போவோம், கொரோனால எவன் சாவரா பாக்குறா, ஏன் சத்து போறோன்னு தெரியாது, இன்னைக்கு இப்படி அழுந்துட்டு உட்காந்துருக்காங்க. எனக்கு கொரோனால இந்த 1.5 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரியாது. பிகாஸ் எவ்ரி டே ஐ எம் திங்கிங் ஆஃப் கிரியேட்டிங் வெல்த். இந்த 1.5 வருஷம் எனக்கு சஃபரிங்கே கிடையாது. புரிஞ்சுக்குங்க, கொரோனா இருக்கு, அது நமக்கும் பாதிக்கும், எல்லாருக்கும் பாதிக்கும். அதை பத்தி நான் சிந்தனைகள் பண்ணல. என்ன சிந்தனைகள்ல முன்போக்கு சிந்தனைகள், பாசிட்டிவ் திங்கிங். நான் எப்படி இந்த பீரியட்ல மார்க்கெட் எப்படி டபுள் பண்றதுன்னு நான் திங்க் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணேன். ஆன்சர், நீங்க எப்ப கூட அந்த நெருப்பு உங்க உள்ள இல்லைன்னா ஒன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நெருப்பு. சொல்ற வயிற்றுல நெருப்பு இல்லைன்னா ஒன்றும் நடக்காது. வயிற்றுல நெருப்பு இருக்கா உங்களுக்கு நீங்க தான் டெஸ்ட் பண்ணிக்கணும். வயிற்றுல நெருப்பு இருக்கிறவன் யாரு கூட சாக்கு போக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா நெருப்பு சொல்றதுக்கு விடாது. ஓன்லி ஹிட் அண்ட் டெவலப். அந்த மாதிரி ஆட்டிடியூடு தான் இருக்கு. why you want to change, நீங்க ஏன் மாறணும், அது இன்னைக்கு முடிவிடுங்க. என்ன ட்ரைனிங்ல இது மெயின் உங்களுக்கு மெசேஜ். ஏன் நீங்க மாறணும்? ஏன்னா நீங்க மாறல, அதனால்தான் உங்களோட growth இல்லை, டெவலப்மெண்ட் இல்லை, பணம் சம்பாதிக்கல. யூ ஹேவ் டு சேஞ்ச். சேஞ்ச் நடக்கணும்னா பெரிய ஒரு கனவு தேவை. நம்ம பெரியவர் சொல்லிட்டாரு, டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், கனவுன்னா உங்களுக்கு தூக்கத்துல வருது கனவு கிடையாது, தூக்கம் வராத மாதிரி பண்றதுதான் கனவு. உங்களுக்கு தூங்க விடக்கூடாது, அதுதான் ரியல் கனவு. அந்த மாதிரி கனவுக்கு நீங்க என்ட்ரானும். கனவு இல்லைன்னா நீங்க இதில் முன்னேற முடியாது. கனவுன்னே வச்சுட்டு நிறைய பேர், சார் எனக்கு இவ்வளவு பெரிய கனவு இருக்கு, பெரிய பங்களா வேண்டும், பீச் ஹவுஸ் வேணும், ஃபார்ம் ஹவுஸ் வேணும், ஏன்னா பசங்களை அமெரிக்கால படிக்கணும். அரே நீங்க என்ன சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்க? இதுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கு. வாட் இஸ் த ஆக்ஷன்? ஆசை வேற, உழைப்பு வேற. ஆசை இருக்கிறவல்ல உழைப்பு போட மாட்டான். ஆசை இருக்கிறவ எல்லாரும் உழைப்பு போட்டோன்னா எங்கே போயிருக்கோம். அவன் என்ன நினைக்கிறா, யாராவது பண்ணுவான், எப்படியாவது ஒரு லக் அடிக்கும். நேரம் எனக்கும் வரும். இப்ப நல்ல நேரம் இல்லை, 60-70 வயசு ஆயிடும். அப்புறம் சுடுகாடுக்கு போன 50 சார் நினைப்பான், நேரம் வரவே இல்லை. இட் வில் பி டூ லேட். புரிஞ்சுச்சா? இருக்கிற நேரம் யூஸ் பண்ணுங்க. நான் ஏன் உழைக்கிறேன் இப்ப கூட என்ன மாடல்ல நீங்க காப்பி பண்ணுங்க. எனக்கு நேரமே எல்லா நேரமும் நல்ல நேரம் தான். எந்த டைம் நான் யூஸ் பண்ணலாம்னு தான் தேடிட்டே இருப்பேன். வெரி த ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு யார் அப்ரோச் பண்ணாலும் அவருக்கு ஒரு மீட்டிங் கொடுத்துருவேன், திட்டி கொடுத்துடுவேன். சில பேர் யூஸ் பண்ண கூப்பிட்டு திட்டிட்டு ஒரு மீட்டிங் போடியா சொல்லுவேன். அப்படியாவது ஒரு மாற்றம் கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு நினைச்சிட்டு இமேஜின் பண்ணுங்க. இப்படி யாராவது உங்களுக்கு கிடைப்பாங்க. அப்ப ஐ வாண்ட் டு இன்வெஸ்ட் மை டைம் கண்டினியூஸ் ஆக்ஷன். ஆக்ஷன் இல்லாத ட்ரீம் நோ யூஸ். அது எந்த டைமுக்கு இது. சேஞ்ச் யுவர் அசோசியேஷன் வித் நெகட்டிவ் பீப்புள் இருந்து வெளியே வாங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் நெகட்டிவ் பேசினா, வணக்கம் ஐயா, வணக்கம், செல்யூட் உனக்கு, நீ பண்றது பண்ணிக்கோ, ஆளு விட்டுடுன்னு சொல்லுங்க. தமிழ்ல சொல்றாங்க, ஆளு விட்டுடியா. ஏதாவது கொஞ்சம் இதான யாராவது ஆளை விட்டுடப்பா, இந்த நீங்க அங்க காலி பண்றீங்க அந்த பிளேஸ, அதே மாதிரி பண்ணுங்க. ஆள் விட்டுடியா, நான் பண்றது பண்ணிட்டு போயிட்டேன். சேஞ்ச் யுவர் அசோசியேஷன் வித். அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட்
இப்போ வெரி கடுமையா வரப்போகுது. இதுதான் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், இது ஜஸ்ட் நேத்தோட நியூஸ். எவ்ரிடே ஐ வில் கலெக்ட் த நியூஸ் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட், எக்கனாமிக் ரிசெஷன், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, growth, எந்த நாடு முன்னேறும். இந்தியா முன்னேறும். இந்தியா எவனும் தடுக்க முடியாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்லேயோ நம்ம டாப் இன் த வேர்ல்டு. அமெரிக்கா சைனா ஓவர்டேக் பண்ணி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் இன்னும் 10 வருஷத்துக்குள்ள. புரிஞ்சு நீங்க எழுதி வச்சுங்க. ஏன்னா சப்போஸ் நம்ம இருக்கிறோமா இல்லையா, அப்போ நீங்க நினைப்பீங்க, ஓ இப்படி ஒருத்தர் சொன்னாரு, இது நடந்திருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, பண்ண முடியும். சிறு தொழில், மைக்ரோ என்டர்பிரைஸ். அப்படியாவது உங்களுக்கு இன்னைக்கு ஒரே செக்டரோட நான் அனாலிசிஸ் கொடுத்தேன்னா ஐடி செக்டர், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்னா அதுதான் லீடிங் ஈவன் டுடே. 16 million people are employed in IT. ஒரு 1.5 கோடிக்கு மேலே, 1 கோடியா 60 லட்சம் மக்கள் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கிற செக்டர் இது. ஒரு செக்டர்ல 2022 in 1 year பாக்கி 30 லட்சம் 3 million people are going to be jobless. They are going for automation. Machineries வரும் ரீப்ளேஸ் பண்றது. Where are they going to be? இந்த மாதிரி சிறு தொழில்களுக்கு தான் வருவாங்க. சிறு தொழில்கள், மைக்ரோ என்டர்பிரைஸ். ஸ்மாலுக்கு கீழே மைக்ரோ. அதுக்கு என்ன நீங்க தமிழ்ல சொல்றீங்க? ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு சிறு, பிகாஸ் இதில் நோ ரிஸ்க். மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு எம்பரேஸ் ஆவாங்க. அண்ட் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு 95% ஆஃப் த பீப்புள், அமெரிக்கால ஒரு ரீசென்ட்லி கொரோனா பீரியட்ல ஒரு சர்வே நடந்துச்சு. எவ்வளவு பேர் முதலாளி ஆற விரும்புறாங்க? தொழிலாளிகள், தேர் ஆல் ஒர்க்கர்ஸ். அதில் 87.5% ரிப்ளை. ஒர்க்கர்ஸ்ல 87.5% வாண்ட் டு ஓன் சம்திங். எம்ப்ளாய்மெண்ட்ல ஆளு விட்டுடியா, ஏதாவது நான் சின்னது பண்ணோம், வீட்டில் உட்கார்ந்தோ ஆர் சின்ன தொழில், சிறு தொழில் பண்ண வந்து 87.5%. எவ்ரிபடிஸ் மைண்ட் செட் இஸ் கோயிங். ஃபியூச்சர் வில் பி ஸ்மால் என்டர்பிரைசஸ், மைக்ரோ என்டர்பிரைசஸ். எல்லாரும் தொழில் பண்ணுவான், எல்லாரும் தொழில் பண்ண முடியும். எல்லாரோட திறமை இருக்கு, வேரியஸ் செக்டர். அதில் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி, டிஸ்ட்ரிபியூஷன் செக்டர், வெல்னஸ் ரெவல்யூஷன் வரப்போகுது, இனிமேல வரப்போகுது. எவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, $4.25 trillion அமெரிக்கன் டாலர் வெல்னஸ் இண்டஸ்ட்ரியில இப்ப டர்னோவர் நடந்துட்டு. அது ஜிம்ல இருந்து ஸ்பால இருந்து ஸ்டார்ட் ஆயிடும். அது வெல்னஸ் செக்டர்ல தான் வரும். All these beauticians, beauty clinic, this parlors, nutrition, micronutrition, internal and external enhancing of, இது அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. இமேஜின் பண்ணுங்க. அண்ட் இந்த growth நீங்க பாத்தீங்கன்னா என்னாச்சு? ஆர் யூ ஏபிள் டு ஹியர்? அப்படி அது நியூட்ரிஷன் மார்க்கெட் அந்த ஸ்பீட்ல ஏறிட்டு இருக்கு. இதுல பெரிய ஒரு அட்வான்டேஜ் நம்ம எல்லாம் சேர்ந்து எடுக்கணும். தமிழ்நாடு மொத்தமா இன்னைக்கு 10,000 கோடி இல்ல, 25,000 கோடி இல்ல, 1 லட்சம் கோடி கூட பண்றதுக்கு இவ்வளவு 8 கோடி பாப்புலேஷன் நேரிங். மலேசியா எல்லாம் 3 கோடி. 3 கோடி எவ்வளவு பண்றா? இன்னைக்கு it is a 7th position in the total world turnover, direct selling industry. World turnover la 7th position இருக்கா. ஒரு சின்ன தமிழ்நாடோட 1/3 பாப்புலேஷன். ஹலோ, புரிஞ்சுக்குங்க. அப்படின்னு எவ்வளவு நம்ம பண்ண முடியும்? அவன் கிட்டத்தட்ட இன்னைக்கு 15,000, 30,000, 45, அரௌண்ட் 50,000 கோடி சேல்ஸ் நடக்குது. 50,000 கோடி டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி ஒரு சின்ன கண்ட்ரிக்கு, 3 கோடி பாப்புலேஷன் கண்ட்ரிக்கு. நம்ம ஒரு ஸ்டேட் அதுல 3 மடங்கு இருக்கும் தமிழ்நாடு.
என்ன பண்ண முடியும்? See, சாக்கு போக்கு அவன் சொல்றான் இவன் சொல்றான் நெகட்டிவ். ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸுக்கு வாங்க. as an economist I am giving you, these are all not imaginary figures, research figures. இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு. அப்படியே அது அவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. do well. I am sure that all of you can be millionaires. Wish you all the best. Go Crown Ambassador. வணக்கம்.